விபூதி பீடத்தின் சார்பாக 4வது நாளாக, அதாவது இன்றைய தினம் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் சொற்பொழிவாற்ற உள்ளோம். சென்ற அத்தியாயத்தில் கர்மயோகத்தில் கடைசியாக பகவான் வந்து சொன்னது, மகாபாகுவே, இங்கனம் புத்தியிலும் மேலான ஆத்மாவை ஆத்மாவால் அடக்கி வெல்ல முடியாததும் ஆசை உடையதுமாகிய சத்துருவை அழித்து விடுவாயாக என்று சென்ற அத்தியாயத்தில் அவர் முடித்தார். ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை அழித்தல். இது நம்ம நேற்று சொன்னது போல இது வாழ்வியல் நூல். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தது ஏன் அந்த நேரத்தில் உபதேசித்தார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதுதான் அதற்கு விடிவு தேவைப்படுகிறது. பிரச்சனை இல்லாத பொழுது இந்த பிரச்சனைக்கு இந்த விடிவு அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் எழுதி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சட்ட புத்தகத்தினாலும் சும்மா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதற்கு ஏற்றவாறு நடைமுறையில் பிரச்சனை ஏற்படும் பொழுது சட்ட புத்தகம் எப்படி நமக்கு பயன்படுகிறதோ அதுபோல நமக்கு இந்த வாழ்வியல் நூலான பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னது போர்க்களத்தில் சொன்னதாக இருந்தாலும் நமது அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களில் இருந்து நாம் மாறுபட்டு மாறாத தன்மையாகிய அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அனுபவமாக வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் மாறி மாறி விழுந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளோடையே ஓடிக்கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இந்த வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்பதற்காக, அந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் இதை எடுத்து சொல்லியிருக்கார். ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை அடக்கி அப்படின்னு சொல்லும்போது, இருப்பது ஒரு ஆத்மாவை கொண்டு இன்னொரு ஆத்மா எங்கே இருக்கிறது அடக்குவதற்கு அப்படின்னு சொன்னால், ஆத்மாவை கொண்டு, அதாவது தன் உணர்வை கொண்டு ஜீவபோதமாகிய இந்த ஜீவனை நல்வழிப்படுத்தி அவனை அழித்து இல்லை அவனை அடக்கி பரபோதத்தில் மூழ்கடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை என்பது நமக்கு கிடைக்கும் என்று பகவான் சொன்னார். அடுத்ததாக இன்றைய தினம் ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞானம் என்பது தன்னை உணர்தல். தன்னை உணர்ந்த பிறகு இந்த உலகம் என்பது என்ன, இறைவன் என்பது என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும். கர்மம் என்பது செயலிடக்கூடியது. ஞானம் கைவர வேண்டுமென்றால் நமது கர்மம், அதாவது நமது செயல்கள் யாவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த செயல் சந்நியாசமாக இருக்க வேண்டும், அதாவது பற்றற்ற தன்மையோடு இருக்க வேண்டும். இதனுடைய தலைப்புக்கு உண்ட விளக்கம் இதுதான், ஞான கர்ம சந்நியாச யோகம். அந்த செயல் ஞானம், அதற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய செயல்கள், அந்த செயல் பற்றற்ற தன்மையிலே இருக்க வேண்டும், துறவுடன் இருக்க வேண்டும், அது நிலை பெற்று இருக்க வேண்டும். அது எப்படி நிகழும், எப்படி அதை அதாவது கைவரப்பெற்று நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் இந்த தலைப்பின் மூலமாக 4வது அத்தியாயத்தில் நமக்கு உபதேசிக்கின்றார். அர்ஜுனனுக்கு சொல்லிட்ட பிறகு முதல் ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அழிவற்ற இந்த யோகத்தை நான் முன்பே விவஸ்வானுக்கு பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு பகர்ந்தார், மனு ஈஸ்வாகுக்கு பகர்ந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவர் இந்த போரில் நிற்கும் பொழுது அர்ஜுனனுக்கு 85 வயதுக்கு மேல் இருக்கிறது. நம்ம சிறு வயது படம் போல தானே எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோங்க. 85 வயசுக்கு மேலே, அவரோட பெரியவர் இவருக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போது இவருடைய பிறப்பு, கிருஷ்ணருடைய பிறப்பு இவருக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. விவஸ்வான், மனு, இஷ்வாகு இவர்களெல்லாம் முன்னோர்கள். அவர்களெல்லாம் அவ்வளோ நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர்கள். அவர்களுக்கு இவர் எப்படி உபதேசம் செய்திருக்க முடியும் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தின் பொருட்டு அவர்
சந்தேகம் வைத்திருக்கிறார். அது மீண்டும் வந்துட்டு பகவான் வந்துட்டு சொல்றாரு, இவ்வாறு பரம்பரையாக வந்துள்ள இது ராஜ ரிஷிகள் வந்து அறிந்திருந்தார்கள். பார்த்தா காலத்தினால் இந்த யோகமானது நஷ்டமடைந்ததுன்னு சொல்றாரு. இது ராஜ ரிஷிகள், அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது முனிவர்களிடத்தில் இருந்து வந்தது, யோகிகளிடத்தில் இருந்து வந்தது, அது காட்டில் இருந்து தவம் புரிந்து வந்தது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ராஜாக்கு அரசாட்சி செய்யக்கூடிய அந்த சத்திரியனிடத்தில் இருந்து தான் இந்த மறைபொருள் எல்லாமே இருந்தது. அவர்களுடைய தன்மையில் இந்த அதாவது முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ராஜாக்களிடத்திலேயே இந்த யோகத்தை வந்து பயில்வதற்கு வந்தார்கள் என்றால் அந்த அந்த ராஜ ரிஷிகள் வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடுங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு இப்போ இறைவனே இல்லை என்று கூறக்கூடிய அமைச்சர்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, மன்னர்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரச தன்னுடைய பதவி ஏற்பதற்கு முன்பாக விரதம் என்பது இருப்பாங்க, விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அந்த ஒரு நாளைக்கு இத்தனை முறை வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், இன்ன உணவைத்தான் உண்ண வேண்டும் என்று ஒரு கிரமம் இருந்து அவ்வளவு மரியாதையாக அவர்கள் அந்த பதவியை வந்துட்டு ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் இல்லை. நேராக உட்காரும் பொழுதே இறைவன் இல்லை, சனாதன தர்மத்தை ஒழி என்பது போல தான், கொசுவை அடிப்பது போல சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கேடுகட்ட நிலையை தான் இப்பொழுது வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அவரவர்களுடைய தன்மை, அதற்குண்டான பலன்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது, கிடைக்கும். அப்போது அதாவது மகாபாரத காலத்திலேயே பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு இது காலாந்தரத்தில் நஷ்டமடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். அவர் காலத்திலேயே அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு பின்பு வந்த புத்தரிடத்தில் பார்த்தோன்னா, அதாவது கூட்டமாக அவர்களிடத்தில் வந்துட்டு போய் சேர்ந்தாங்க. ஏன்னா அவர் வந்து போகிறார் அப்படின்னு சொன்னாலே வரவேற்பதற்காக அங்கங்கே வந்துட்டு சத்திரங்கள் இருக்கும், சத்திரங்கள் வந்துட்டு உணவு கிடைக்கும். இந்த பஞ்சத்தில் அடிபட்டவனுங்களாம் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் போங்க எல்லாரும் போகும்பொழுது எல்லாருமே சந்நியாசம். ஆனால் நம்மளுடைய தர்மத்தில் வந்துட்டு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் தான் சந்நியாசம். இவங்க நேரடியாக உணவுக்கு ஏற்பட்டு எல்லாமே புத்தர் பின்னாடி சாப்பாட்டிற்காக சென்ற கூட்டங்கள் தான் அதிகம். அங்கே அவரும் அதிகமாக பேச மாட்டார். அது தன்னை உணர்ந்த பிறகு பேசுவதற்கு என்பது ஒன்றும் இல்லை என்று அமைதிமயமாகவே இருப்பார். ஊராக சந்திப்பார். அவருடைய காலத்திலேயே மகாவீரரும் இவரும் ஒரே சத்திரத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது 2 பேரும் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் 2 பேருமே பேசலை. மறுநாள் காலையில் அவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது ஒருவர் பார்த்து ஒரு ஸ்மைல், ஒரு சின்ன சிரிப்பு சிரித்து கொண்டார்கள், அவ்வளவுதான். அப்போ நீங்கள் என்ன பேசலையே, ஏன் பேசலை, எதுக்கு பேசலை அப்படின்னா, பேச வேண்டியது என்ன இருக்குது? உண்மை அறிந்தவர்களுக்கு பேச்சு என்பதே கிடையாது. அங்கே வந்து அவங்க பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மௌனம் தான் அவங்களுடைய பேச்சாக இருக்கும். மகாபிரியவா ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது அப்பொழுது பகவான் ரமணர் இருக்கிறார். ஆனால் ரமணரை வந்துட்டு பகவான் வந்துட்டு மகாபிரியவா வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஏன் பிரிவா பார்க்கல அப்படின்னு சொன்னேன். பார்ப்பதற்கு என்ன இருக்குது, நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். சூட்சமாகவே பேசிவிட்டோம் அப்படின்னா, அங்கே சூட்சமாகலாம் ஒன்றும் வந்துட்டு வந்து 2 பேரும் அந்த சினிமாவில் காட்டுறது போகிறதெல்லாம் போயிட்டு உட்காந்து பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் தன்னை உணர்ந்தவரிடத்தில் பேச்சுக்கு வந்துட்டு வழியே இல்லை. நமக்கும் கேள்விகள் ஏதாவது இருந்தால் அவரிடத்தில் கேட்கலாம். கேள்விக்கும் வழி இல்லை, அங்கே சொல்வதற்கும் அங்கே இடம் என்பதே இல்லை. தனக்கு அந்நியமாக ஒன்றுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது பகவான் இடத்துல வந்து ரமணர் இடத்துல ஒருவர் வந்து கேட்கிறார், பகவானே நான் வந்து உலகத்துக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. முதல்ல உன்னை உணர்ந்து கொள், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ உணர்ந்து கொள், அதற்கு பிறகு உலகம் ஒன்று இருந்தால் அதற்கு நீ உபகாரம் செய் அப்படின்னு சொல்கிறார். ஞானிகள் விவகாரம் உலக உபகாரமாக தான் இருக்கும். அவர்கள் ஓடி ஆடி செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது. பகவான் ரமணர் வந்து சொல்கிறாரு, அதாவது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு 2ஆம் உலகப் போர் அப்படின்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த ஜெர்மன் பெண்மணி வந்து கேட்குறாங்க, இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இப்படி இருக்குது, நீங்கள் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் இவ்வளோ அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களே, இது வந்துட்டு தகுமா, ஏதாவது சொல்லக்கூடாதா,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏன்னா காந்திக்கு வந்து காந்தி, பட்டேல் இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல பழக்கம் பகவானுக்கு. அப்படி இருக்கும் அது கடிதத்தின் மூலமாக. அப்படி பழக்கம் வந்து இருந்தாலும், நீங்க வந்துட்டு ஒரு அறிக்கை விடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து கேட்கிறாரு. மக்கள் வந்து போரினால் இப்படி வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரயோஜனம் இல்லாமல் இல்லை. நேரடியாக சென்று அந்த போரை தடுப்பதற்கோ, அறிக்கை விடுவதற்கோ, உண்ணாவிரதம் இருப்பதற்கோ, கூட்டம் நடத்துவதற்கோ, போராட்டம் நடத்துவதற்கோ வேண்டியது என்பதே கிடையாது. வேண்டியது என்பது கிடையாது. மனதால் நினைத்தாலே போதும். ஏனென்றால் மனதால் தான் இந்த உலகம் என்பதே இருக்கிறது. அதனால் எந்த உலகம் எதனால் இருக்கிறதோ அதனிடத்தில் சொன்னாலே அது நிறைவேறும். நீ பார்க்கும் இந்த உலகம் உன்னால் வியாபிக்கப்பட்டது, உன்னுள்ளே திகழ்வது, உன்னுள்ளே மறைவது. உனக்கு அந்நியமாக இருப்பது போல் காண்கினும் உனக்கு அந்நியமாக இந்த உலகம் என்பது கிடையாது. உனக்குள்ளே தான் இருக்குது. உன்னுடைய எண்ணத்தில் தான் இருக்குது. உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தில் தான் ஒரு ஹிட்லர் வந்துட்டு இருக்காங்க, முசோலினி இருக்காங்க. இவங்க எல்லாம் பயங்கரமாக போர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறது எல்லாமே உன்னுடைய எண்ணம். உன்னுடைய எண்ணத்தை தவிர்த்து பார். உறங்கிய பிறகு போர் என்பது என்ன? அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டிருக்கின்ற அந்த இராணுவ வீரனே உறக்கம் ஏற்பட்ட பிறகு அவன் உறங்கி விட்டான் என்றால் அவனோட போர் எங்கே இருக்கிறது? அவன் தான் என்பதையே தெரியாமல் இருப்பான். அப்படி ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த எண்ணத்தால் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு எண்ணத்தாலேயே வந்து அதை போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் சொல்கிறாரு. அதுபோல் இந்த இந்த வாழ்வியல் முறையில் பகவான் வந்து இவருக்கு இந்த யோகம் நாளடைவில் இது அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி தெரியாத ஒரு நிலையில் இப்போ புத்தர் பின்னாடி போனது போல் எவ்வளோ மகான்கள். ஓம்காரானந்த சுவாமிகள் ஒரு தடவை சொன்னார் என்னென்னா, 95 வயது, அதாவது இந்திய சந்நியாச சங்கம், அந்த சந்நியாச சங்கத்துக்கு தலைவருக்கு வந்து 95 வயது. அப்போது ரொம்ப பவ்யமாக, அப்போ சிறு வயது இவருக்கு ஓம்காரானந்த சுவாமிக்கு, இவருக்கு நல்ல சிறந்த ஞானவான். அவர் வந்து போய் கேட்குறாரு அவர்கிட்ட. போயிட்டு அவர் அதை கேட்கல, அவர் பக்கத்தில் வந்துட்டு அமர்ந்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கார். திடீர்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எப்பொழுது எனக்கு ஞானம் கிடைக்கும், நான் எப்பொழுது இந்த பிராணனின் உதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அப்போது இவங்க வந்து இந்த மந்திர கோஷத்தினால வேதத்தை பிரயோகப்படுத்துறதுனாலையும் அவர்களுடைய தோற்றத்தினாலையும் தான் இவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தலைவர் ஆக்குறாங்களே தவிர தன்னை உணர்ந்தவனாக அவன் வந்துட்டு இல்லை. சந்நியாசத்திற்கு, அதாவது இந்திய அந்த சந்நியாச சங்கத்திற்கு அவர் வந்து தலைவராக இருக்கிறார். ஆனால் அவர் தன்னை உணர்ந்தவராக இல்லை. அப்புறம் எங்கே இருந்த சந்நியாச தர்மமே அங்கே வந்துட்டு பாழ்பட்டு போகுது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் இது நாளடைவில் இது வந்துட்டு நலிந்து இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் போனாலும் இது வந்து என்னுடைய நண்பனாகவும் தோழனாகவும் இருப்பதால் உனக்கு நான் இதை வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது மேலானது, இது மேலானது, இதை அறிந்தவர்கள் மீண்டும் பிறப்புக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உடனே அர்ஜுனன் வந்து கேட்குறாரு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், உமது பிறப்பு பிந்தியது, அவர்கள் முன்பே இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்துட்டு யசுவாவுக்கு, மனுவுக்கு இவங்களுக்கெல்லாம் உபதேசம் செய்ததா, எப்படி நீங்கள் வந்துட்டு விவசாயனுக்கு உபதேசம் செய்ததா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பொழுது வந்துட்டு பகவான் சொல்கிறாரு, பார்த்தா உனக்கும் எனக்கும் பிறவிகளில் நிறைய இருக்கு, பிறவிகள் நிறைய இருக்குது. நான் அறிவேன், நான் அறிவேன், ஆனால் உன்னால் அது அறியத்தக்கதாக இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே அந்த நாராயணர்களாக முற்பிறப்பில் வந்துட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்துட்டு இருந்தாங்க. அங்கே அந்த அசுரன் பெயர் தெரியல, அவனுக்கு வந்துட்டு 1000, அதாவது கர்ணனுக்கு வந்து அந்த கவச குண்டலம் இருக்குது பாருங்கள், அவனுக்கு 1000 கவச குண்டலம், அவனுக்கு 1000 கைகள், அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் 12 வருடங்கள் தவம் இருந்து சென்றால் ஒரு கவசத்தை அழிக்க முடியும். அப்போ அந்த நாராயணர்களாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல கிருஷ்ணர் வந்து போர் புரிகிறார்.
இப்போது 12 வருஷம் போர் புரிஞ்சா அந்த சண்டை போட்டு ஒரு கவசத்தை வந்துட்டு அகற்றார். அதுக்குள்ளே இவர் போயிட்டு அர்ஜுனன் 12 வருஷம் தவம் இருக்கிறார். தவம் இருந்து வந்து இவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு. இவர் போயிட்டு போகிறார். இவர் வந்துட்டு ஒரு கவசத்தை அழிக்கிறார். அதுக்குள்ளே இங்கே 12 வருஷம், இந்த 12 வருஷம் இவர் இருந்தவர். இப்படி 999 கவசங்கள் நீங்க பெற்றது. அதற்குள் யுகம் முடிந்ததுனால எல்லாம் அடிபட்டு போகுது. அடிபட்டு போன பிறகு மீண்டும் பிறப்பில் தான் கவச குண்டலத்தோடு கர்ணன் என்ற பெயருடையதாக அவன் வந்தான். அவனை அழிப்பதற்கு அதே நரநாராயணர்களாக இவர்கள் வந்தார்கள். அது கிருஷ்ணருக்கு தெரியும், இவருக்கு தெரியல. யாருக்கு? அர்ஜுனனுக்கு தெரியல. அதனால் பல பிறவிகள் நாம் எடுத்திருக்கிறோம். அந்த பிறவியின் தன்மையெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியறதில்லை. ஏன் என்று கேட்டால், நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், உயிர்களுக்கெல்லாம் ஈசன் எனினும் என் பிரகிருதியை வசப்படுத்தி ஆத்ம மாயினால் நான் வந்தேன் அப்படின்றார். இப்போது இந்த இடத்துக்கு நாம் வரணும் அப்படின்னு சொன்னால் பாலகிருஷ்ண சுவாமிகளுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை பகவத்கீதை கேட்பதற்கு வருவதாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அன்னோன் பர்சன் வந்துட்டு இது உள்ளே நுழைய முடியுமான்னா நுழைய முடியாது. நுழைவதற்கு அதிகாரம் கிடையாது. அவர் விரட்டி அடிக்கப்படுவார். அதுபோல் இந்த நேற்று சொன்ன மாதிரி நம்ம இந்த மிச்சர பூமி, இந்த பூமியில் நுழைவதற்கு வரணும்னா பாவ புண்ணியத்தோடு தான் வரணும். பாவ புண்ணியம் இல்லாமல் வெறுமையாக வர முடியாது. வெறுமையாக வர முடியாது. அதனால் இவர் என்ன செய்கிறார்? பயப்படுத்தி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். மாயையை நான் அவருடைய மாயை தான், அவர் தோற்றுவித்தது தான். ஆனாலும் அவர் பயப்படுத்தி அதை வசப்படுத்தி நன்றாக பேசி உள்ளே வருவது போல மாயனிடத்தை மாயை வசப்படுத்தி இந்த பிரகிருதினிடத்தில் அவர் வந்தார். இது நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இதுதான். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். அதற்காக வந்தது. இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அழிப்பதற்காக, அதர்மத்தை வந்துட்டு அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் இந்த மாயை வசப்படுத்தி இந்த பிறவை ஏற்றுக்கொண்டு அவர் பிறப்பு எடுத்து வரணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அவருக்கு வந்து அதுக்கு துன்பம் என்பது அவருக்கு கிடையாது, அவருக்கு ஆசை என்பது கிடையாது. அவர் வந்து நித்திய திருப்தனாக அவர் இருக்கிறார், முழுமையானவனாக இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் செய்யணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு அவசியம் என்பதே இல்லை. நம்ம பாடப்புத்தகத்துலேயே அப்படி இல்லைன்னா சினிமா இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம். ஏன்னா பூமாதேவி வந்துட்டு விஷ்ணுவினிடத்தில் சென்று பூமி பாரமாக இருக்கிறது, அந்த பாரத்தை குறைப்பதற்கு வாருங்கள், என்னால் முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியின் பாரம் என்றால் என்ன? இப்பொழுது நன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நன்றாக இருந்து கொண்டு இருக்கிற இடத்தில் ஒரு நோய் ஏற்பட்டால் அது ஒன்றும் பிரச்சனை, அவனால் சரியாக நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பான், அது ஓகே. ஆனால் நன்றாக இருக்கக்கூடியவன், இன்பமாக நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி என்பதே அவனுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அவன் எப்படி போவான்? நடை தளர்ந்து தானே போவான். மது மயக்கத்தில் ஏற்பட்டவன் போவது போலதான் மனது நொந்து போனவன் அப்படி தான் போவான். மிக மோசமான நிலை. இப்படி அரக்கர்களாலும் அதாவது அயோக்கியர்களாலும் உலகம் பாழ்பட்டு போகும் பொழுது, அதாவது துரியோதனால் மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் மக்கள் எல்லாம் அவதிப்படும் பொழுது அவர்கள் தளர்ந்த அந்த துக்கம் தாய்க்கு தாங்க முடியலை. எதனால் இவர்கள் இரண்யகசிபு எப்படி பண்ணா, கம்சன் என்ன பண்ணா, ராவணன் என்ன பண்ணான், இப்போ பஞ்சபாண்டர் கௌரவர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அசுரர்கள் அந்த குணம் பெற்றவர்கள், ரஜோகுணமும் தமோ குணமும் மூழ்கடிக்க பெற்றவர்கள், சத்துவ குணமே இல்லாமல் இந்த குணங்களை பெற்றவர்கள், அவர்களை அழிப்பதற்காக பகவானிடத்தில் வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் பகவான் வந்துட்டு இதை அழிப்பதாக வாக்குறுதி கொடுத்து அப்படி வரக்கூடியது தான் இதெல்லாம். அதர்மம் எப்பொழுதெல்லாம் மேலோங்குகிறதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்ட என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். நல்லவர்களை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் இருந்தது இல்லையா,
அர்ஜுனனுக்கு சந்தேகம் இருந்தது. அதாவது வயசு இவ்வளோ தான் ஆகுது, முன்னோர்கள்லாம் நீ எப்படி சொல்லியிருக்க முடியும்னு சொல்லும் பொழுது, அது இல்லாமல் நம்மளுடைய தோழனாக, மைத்துனனாக, நம்ம ரொம்ப அடித்து பிடிச்சி விளையாடுபவனாக அப்படி இருந்த இந்த கிருஷ்ணனுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் விஷயங்கள்லாம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் சரி நான் எடுத்துக்கிறேன், ஓகே. ஆனாலும் இது வந்துட்டு ஓவர், நீ சூரியனுக்கு சொன்ன, அவனுக்கு சொன்ன, இவனுக்கு சொன்ன அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஓவராகப்படுது எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தான், நான் அறிவேன் நீ அறிய மாட்டாய், உன்னால் அது அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தன்னை பற்றி அவர் எல்லாம் சொல்கிறார். நான் நித்திய திருப்தனாக, நான் அழிவற்றவனாக, பாவமற்றவனாக, உலகை காப்பவனாக, இறைவனாக, பிரம்மமாக நான் இருக்கிறேன், ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்பதை நீ அறிவாய் அப்படின்னு சொல்கிறார். இந்த திவ்ய பிறப்பையும் இப்படி இருக்கக்கூடிய, அதாவது பகவான் கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதாவது பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அவர் எங்கும் நிறைந்தவர், நமக்காக உடல் கொண்டு வந்து பிரச்சனைகளை தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நல்வழிப்படுத்தி பிறப்பு இறப்பு எனும் அந்த நிலையை வந்து மாற்றி, நீ இரவாதவன் பிறவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய தன்மையை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் மீண்டும் பிறப்பு இறப்புக்கு வருவது என்பது இல்லை, அவன் மோட்சத்தை அடைகிறான். இதை அறிந்தவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆசை அச்சம் சினம் நீங்கியவர்களாய் என்மயமாய் என்னை அடைக்கலம் புகுந்து ஞானதவசால் புனிதர்களாய் பலர் என் இயல்பை எய்தினர். இது வந்து நான் சொல்கிறது மட்டும் இல்லை, இதுபோல் நிறைய மகான்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி குணங்களை எல்லாவற்றையும் அழித்து நற்குணங்கள் கைவரப்பெற்று அவர்கள் பிறப்பு இறப்பு எனும் சாகரத்தில் இருந்து, இந்த சம்ஸ்கார சாகரத்தில் இருந்து அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது அர்ஜுனனுக்கு இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? அவனுடைய அந்த சோர்வு, அவனுடைய இந்த உலகத்தினுடைய, அதாவது உற்றார் உறவினர்களுடைய மேல் உள்ள பற்றுதல், அந்த பற்றுதல் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்காக இந்த தன்மையை, அதாவது இந்த யோகத்தை வந்து அவருக்கு, ஞானத்தை அவருக்கு புகட்டுகிறார். யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படி அவர்களுக்கு நான் காட்சி கொடுக்கிறேன், நான் அருள் புரிகிறேன். பார்த்தா மக்கள் யாண்டும் என் வழியை பின்பற்றுகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படின்னு சொன்னால், இறைவன் வந்துட்டு எங்கும் நிறைந்தவன் நீக்கமர நிறைந்தவன் அப்படின்னா, ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு பூமி இருக்குது, அந்த ஒரு பூமியில் வந்துட்டு மக்கள் 800 கோடி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், 800 கோடி மக்களும் வந்துட்டு 800 விதமான மனதை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம இது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா முஸ்லீம் இருக்குது, இப்படி பார்த்தா கிறிஸ்டியானிட்டி இருக்குது, அப்புறம் மகாவீரர் அந்த ஜைன மதம் இருக்கிறது, அதன் பிறகு வந்து புத்த மதம் இருக்கிறது, பல்வேறு மதங்கள் வந்துட்டு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சூரிய சந்திரன் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. புத்தருக்கு வந்துட்டு புத்த மதத்துக்கு வேறாகவும், முஸ்லீம் மதத்துக்கு வேறாகவும், அதை கல்ஃபில் வந்துட்டு வேறாகவும், ஜெருசலத்தில் வந்துட்டு வேறாகவும் இல்லை, எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அங்கே பல்வேறாக இருப்பது தான் அப்படின்னு சொல்கிறார். அங்கே நபிகள் நாயகமாக இருப்பது தான். அங்கே இயேசுவாக வழிபடக்கூடிய அந்த தன்மையாக இருக்கக்கூடியதும் பரமபிதா என்று சொல்லக்கூடியது என்னை அதாவது என்னை மீறி எனக்கு பிறகுதான் வந்துட்டு பரமபிதாவை வந்து அடைய முடியும், நான் தான் இது இறுதியாக இருக்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், ஒளியாகவும் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அதுவும் இவர் கிருஷ்ணர் தான், அதுவும் பகவான் தான். இங்கே நிர்குண பிரம்மமாக நம்ம வந்துட்டு வணங்கக்கூடியதாகவும், அது முஸ்லீமும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நிர்குணமாக தான் வணங்குறாங்க. ஆனால் நிர்குணமாக வணங்கினாலும் அந்த இறைவன், அதாவது அவனுடைய அரசவையில் வந்து இப்போ தண்டிக்கக்கூடிய ஒரு இப்போ யமன் வந்து இருக்கிறாரு, யமன் கூட வந்து இவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு, தண்டனை கொடுப்பது போல, இறந்த பிறகு தண்டனைக்கு உரியவர்கள் நாம், தண்டனை கொடுப்பவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உருவகப்படுத்தி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த செயல்கள் எல்லாமே இப்போ எந்தெந்த மதங்களாக இருந்தாலும்,
எந்தெந்த மதங்களாக இருந்தாலும் எந்தெந்த முறையில் சிறுதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடு என்று நமக்குள்ளே நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். இப்போ கோட்டை கருப்பண்ணசாமி, அம்பாள், செல்லியம்மன், சேமத்தம்மன், அந்தம்மன், இந்த பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது இந்த டம்ளர் இருக்கிறது, இது காலி டம்ளர், இது ஆகாயம் இருக்கிறது. நம்ம நேற்று சொன்னதான் ஒரு பெட்டி இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது. ஆனால் ஆகாயம் என்பது ஒன்று தான். அது எந்தெந்த பொருளில் இருக்கிறதோ சிறிதும் பெரிதுமாக கட ஆகாயம், மகா ஆகாயம்னு சொல்கிறோம். ஒரு பானைக்குள்ளே இருந்தால் அது கட ஆகாயம், அது வெளியில் இருக்கிறது மகா ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆகாயம் என்பது ஒன்று தான். பொருள்கள் தான் வெவ்வேறாக இருக்கிறது. அதுபோல் வழிபாட்டு முறைகளும் வழிபடும் தேவர்களும் முறைகளும் நம்மளுக்கு வெவ்வேறாக இருந்தாலும் அந்தந்த தேவதையாக வந்து அருள் புரிவது நான் தான். நீ பலி கொடுத்து என்னை வணங்குகிறாய் அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பண்ணசாமி, நீ எதை நோக்கி கருப்பண்ணசாமியாக என்னை நீ வணங்குகிறாய் என்றால் நான் கருப்பண்ணசாமியாக வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன். கல்லழகராக என்னை வழிபட்டால் கல்லழகராக வருவேன். சொக்கநாதகனாக வழிபட்டால் சொக்கநாதனாக வருவேன். நீ வந்துட்டு அல்லாவாக வழிபட்டாலும் சரி, இயேசுவாக வழிபட்டாலும் சரி, புத்தனாக வழிபட்டாலும் எந்தெந்த உருவத்தை நோக்கி நீ வழிபடுகிறாயோ அந்தந்த உருவமாக நானே வருகிறேன். அதில் வேறு ஒரு எனக்கு அந்நியமாக எனக்கு வேறாக ஒரு பொருள் என்பது இல்லை. உள்ளது ஒரு பொருள், அது நான் மட்டுமே இருக்கிறேன். இந்த முறைகள் எல்லாமே மக்கள் தாங்களாகவே வந்து இதை வழிபடுகிறார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே பிரகிருதியை வயப்படுத்தி நான் வந்தேன்னு சொல்கிறார் பாருங்க. நேற்று சொன்னது போல் பிரகிருதியினுடைய தன்மை ஒவ்வொரு பொருளினிடத்திலையும் கலந்தே இருக்கிறது. அது பிரகிருதி கலந்தே இருக்கிறது. ஒவ்வொரு பொருள்லேயும் வந்துட்டு 5 அம்சத்தோடு தான் கலந்தே இருக்கிறது. அது குணங்களால் வேறுபட்டு நம்மளுக்கு வந்துட்டு காணக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குணங்களாகவும் அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள இந்த ஜீவனாகவும் இருப்பது யார்? அவர்தான். நமக்கு இன்பம் வரும்பொழுது மட்டும்தான் வந்துட்டு அவர் அருள் புரியலாம். துன்பம் வரும்பொழுது வேறொரு அவர் இருக்கிறார். இல்லை, இன்பத்தை கொடுப்பதும் துன்பத்தை கொடுப்பதும் அவர்தான். ரெண்டுமே இறைவன் தான். அதை மறைத்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்க, அது மாயனுடைய தன்மை. அது செய்வது மாயை. ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் என்னென்னா, இந்த க்ஷணத்தில் தான் நாம் பிறந்தோம். இந்த க்ஷணத்தில் தான் நாம் பிறந்து இந்த க்ஷணத்தில் தான் நாம் வந்துட்டு இப்படி தோன்றியாச்சு. தோன்றிய உடனே எனக்கு இன்ன வயது, இன்ன உருவம், நான் இவ்வளவு படித்தவன், நான் படிக்காதவன், இந்த இடத்தில் வந்திருக்கிறேன், என்ன தன்மையன், இந்த உலகம் இப்படிப்பட்டது, இறைவன் ஒருவன் இப்படி இருக்கிறான் என்று வரும்பொழுதே இதை வந்து மாயை மறைத்து இதை கொடுத்து இதை மறைத்து நம்மை வாட வைத்து கொண்டிருக்கிறாள். இப்போது உலகம் முதலில் தோன்றியது, இது புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. உலகம் முதலில் தோன்றும் பொழுதே என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ நான் பிறக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பிறப்பு பாவ புண்ணியம் எது மிகுந்து இருக்கிறதோ அதற்கு தக்கபடி நான் இந்த பிறப்பை வந்துட்டு எனக்கு இறைவன் கொடுக்கிறான். புண்ணியத்துக்கு தக்கபடி இந்த பிறவியோ இல்லை பாவத்திற்கு தக்கபடி இந்த பிறவியோ வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், முதலில் உலகம் தோன்றிய பொழுது, ஜீவர்கள் தோன்றிய பொழுது, அப்பொழுது எந்த பாவத்தை கொண்டு அவன் வந்திருப்பான்? அப்போ தானே வரான், அப்பொழுதுதானே வெளிப்படுகிறான். அப்பொழுது வெளிப்படும் பொழுது எப்படி வந்து பாவ புண்ணியத்தோடு அவன் வெளியே வந்திருப்பான்? பாவ புண்ணியம் இருந்தால் தானே அவன் வெளியே வர முடியும். அப்போ பாவ புண்ணியத்தோடு தான் அவன் படைக்கப்பட்டானா? இப்போது வந்து சயின்ஸு சொல்கிற மாதிரி அவன் வந்துட்டு ஓரறிவு, ஈரறிவு, 5 அறிவு குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னா, அது திரும்பவும் வந்துட்டு மனிதன் இருந்துட்டு குரங்கு பிறக்கலையே. அது பல்வேறு ஜீவராசிகளாக நான் பல்வேறாக ஆவேன் என்று அவன் சங்கல்பித்தான். அவன் நினைச்சான். யார்? பகவான் நினைச்சார். அப்படி நினைத்த மாத்திரத்தில் உலகம் பல்வேறாக ஆகிவிட்டது. அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்னா, ஏற்கனவே பாவ புண்ணியம் அந்த கர்மம் இருந்ததாக ஒரு பாவனையை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அவர் இந்த உலகத்தை படைத்தார். பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி
உலகத்தை ஜீவராசிகளை படைப்பது போல அவர் என்ன செய்கிறார்? பிறக்கும் பொழுதே, முதலில் உற்பத்தி ஏற்படும் பொழுதே பாவ புண்ணியத்தோடு தான் இருப்பதாக நினைப்பை ஏற்படுத்தி படைத்துட்டார். அவன் தோன்றிய உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்னதை படிச்சிருக்கோம், என்ன வயது உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லைங்களா? அவர் வந்து பிறக்கும் பொழுதே அவர் வந்து ஒரு ஒரு முட்டையை படைச்சதோ, ஒரு ஒரு குழந்தையாக படைச்சதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் படைக்கும் பொழுதே, அதற்கு உதாரணம் கனவு. நாம் உறங்கிவிட்டோம், கனவில் இப்பொழுது இந்த பூமியில் ஒரு 10 மாதம் ஆனால்தான் குழந்தை பிறக்கும். இன்ன வயது வந்து என்ன நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 57 வருஷம் ஆகணும். அது வரைக்கும் கனவு, அந்த கனவுல அப்படியே பார்க்குறோம். க்ஷணத்தில் கிரம சிருஷ்டி, யுகபத் சிருஷ்டி, அஜபா சிருஷ்டி அப்படின்ற அஜபால சிருஷ்டி கிடையாது. அப்போ கிரம சிருஷ்டி என்பது இதில் நம்ம சொல்கிறோம். ஆனால் யுகபத் சிருஷ்டி என்பது க்ஷணத்தில் தோன்றக்கூடியது. நம்ம கனவில் காண்கிறோம், கனவில் வந்துட்டு நான் எல்லாரையும் காண்கிறேன் அப்படின்னு சொன்னால், க்ஷணத்தில் இந்த வயது உடையவர்களை நான் கேட்கிறேன், குழந்தையும் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் நான் காண்கிறேன். அவரவர்கள் அவர்களுடைய கர்மாவை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருவிழாவை காண்கிறோம் என்றால் அந்த திருவிழாவில் மக்கள் கூட்டம் எல்லோரையும் நான் வந்துட்டு பார்க்குறேன். அங்கே கோயிலையும் பார்க்குறேன், அங்கே வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அம்மனையும் வந்துட்டு நான் தரிசிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் காண்கிறேன். விழித்த பிறகு எங்கே சென்றது? அப்போது பிறக்கும் பொழுதே நான் எப்படி வந்துட்டு கனவுல வந்துட்டு எல்லோரையும் பார்த்தோமோ, எல்லோரையும் பார்த்து அவரவர்களுடைய செய்கைகள் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிறது, என்னை வந்துட்டு ஒருத்தன் அடிக்க வந்துட்டான், நான் பயந்து ஓடி வந்தேன், தடிக்க விழுந்தேன், பார்த்தா முழிச்சிட்டேன், நான் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த க்ஷணத்தில் நாம் பயந்தது உண்மை, அவன் விரட்டியது உண்மை, எல்லாமே நான் அதே மாதிரி உலகம் பிறக்கும் பொழுது அந்த நிலை தான் ஏற்பட்டது. எந்த நிலை? அவன் அரசாட்சி இருப்பதாகவும், நாம் அடிமைகளாக இருப்பது போலவும், மன்னன் இருப்பது போலவும், மக்கள் இருப்பது போலவும், என்னென்ன தன்மைகள் வந்துட்டு இப்பொழுது இருக்கிறதோ அதே தன்மைதான் படைக்கும் பொழுதே ஏற்பட்டது என்று கூறுகிறார். ஏன்னா பாவ புண்ணியம் இருந்தால்தான் வெளிப்பட முடியும். பாவ புண்ணியம் இல்லாமல் எதுவுமே வெளிப்படாது. ஒன்று பாவம் இருந்தால் வரணும், இல்லை புண்ணியம் இருந்தால் வரணும். பாவ புண்ணியம் இரண்டும் கலந்திருந்தால் வரணும். இது இரண்டுமே இல்லாத பொழுது ஒரு பொருள் தோன்றுகிறது, இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ மரமட்டைகள் எல்லாமே இருக்கிறது, செடிகள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மகாபெரியவர் சொல்லுவார், பஜனை செய்யும் பொழுது சத்தமாக அமைதியப்படுங்க, சத்தமாக பாடுங்க. ஏன்னு கேட்டால் இருக்கிற செடி கொடிகள்லாம் கேட்க வேண்டும். செடி கொடிகள்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா, நீ நானும் தான் அது. ஒரு குடும்பத்தை நகர விடாமல் செய்திருப்பான், அந்த குடும்பத்தையே அவ்வளோ இம்சை பண்ணியிருப்பான். அவ்வளோ இம்சை பண்ணவன் அவனுடைய பாவ செயலை என்னவாயிடுச்சு? அந்த குடும்பம் அவனை நினைத்தாலே நடுங்கி கொண்டும், வெளியேற முடியாமலும், தப்பிக்க முடியாமலும் நடுங்கி கொண்டிருந்தது குடும்பத்தில். என்ன ஆயிடுச்சு? அவனுடைய பாவம் மரமாக நின்றுட்டான். இவன் எப்படி இந்த குடும்பத்தை வதம் செய்தானோ, அதுபோல் அசைய விடாமல் செய்தானோ, அதுபோல் இவன் அசையாமல் நின்று விட்டான். போகிறோம் வர்றவெல்லாம் பறிக்கலாம், இது மரத்தை பாதியாக கூட வெட்டலாம், ஒன்றும் பேச முடியாது. அவன் அனுபவித்தே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. ஜீவராசிகள், அதாவது சிங்கம், புலி, யானை அப்படின்னு சொல்லி எல்லாமே பாவ புண்ணியத்திற்கு உட்பட்டது தான். ஆனால் மனிதன் பாவ புண்ணியத்திற்கு உட்பட்டவனாக இருந்தாலும் அவன் நல்லொழுக்கத்தான் அவன் மேலும் வந்துட்டு அவன் பிறவியினுடைய தன்மையை அவன் எய்த முடியும். பிறவிக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய இந்த பிரம்ம நிலையை பிரம்ம நிர்வாணத்தை அவன் அடைய முடியும். மற்ற ஜீவராசிகள் மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து இப்படியே தான் போகும். அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, எது வேணாலும் செஞ்சுக்க, எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லிட்டு சொல்லி, எந்த கர்மா செய்தாலும் அதை ஈஸ்வர அர்ப்பணமாக அவனுக்கு அர்ப்பணித்து விட்டு உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டிரு, அவனை சரணாகதி அடைந்து செய்து விடு. ஏனென்றால் இந்த பிறவி தப்பினால் எப்பிறப்பி வாய்க்குமோ அப்படின்னா, இந்த பிறப்புகளே மோசமான பிறப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த தரையை நோக்கி போகுது விலங்கினங்கள், பூச்சிகள், அந்த எறும்பு, இந்த போல எல்லாம் இப்படி ஊர்ந்து போகிறது, பாம்பு, இதெல்லாம் எப்படி ஆகாயத்தை காண முடியாமல் இப்படியே சென்று கொண்டிருக்கிற அந்த பிறவியில் மட்டும் நீ சிக்கிக்கொள்ளாது. அந்த பிறவியில் நீ சிக்கிக்கொண்டால் எழுகடல் மணலை அளவிடல் அதிகம். அது கூட அளந்துடலாமா, அந்த மண்ணை கூட எண்ணி விடலாம். ஆனால் இந்த பிறப்பை எண்ணவே முடியாது.
நமக்கு நல்லா தெரியும். ஒரு எறும்பு வந்துகிட்டு இருக்கும், இல்லை கடிக்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அப்படி நசுக்கி போட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திரும்பவும் அது அந்த பிறப்பு தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அங்கே சிந்திப்பது என்பது அங்கே கிடையாது. தான் இப்படி இருக்கிறேன் என்று இதற்கு மீறி ஒன்று இருக்கிறது என்பது அதுக்கு அறிய முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. அதனால தான் கல்லானாலும் அந்த பாடல்லாம் வருகிறது இல்லையா? கல்லானாலும் நான் இந்த இடத்துல இருக்கணும், மண்ணானாலும் நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிறப்பு அப்படி மிக மோசமானதாக அதாவது பிறப்பு, இந்த உலகம் சத்தியம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் உண்மை. சாமி சொன்னாங்க பாருங்கள், உலகம் சத்தியம்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த சத்தியத்தை நிர்வகிக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருவன் உண்டு, அவனும் சத்தியம். நீ வேண்டுதல் என்பதும் சத்தியம். அதில் உனக்கு பாவ புண்ணியங்கள் ஏற்படக்கூடியதும் உனக்கு சத்தியமாகத்தான் இருக்கும். இவைகளெல்லாம் கனவு போல், இதெல்லாம் கனவுக்கு ஒப்பானது என்ற தத்துவ விசாரத்தில் ஞானத்தால் இவைகளெல்லாம் மூழ்கடித்து ஞானத்தால் இவரெல்லாம் நிகிரகம் பண்ணிவிட்டால் அந்த தன்மையில் பார்த்தா இந்த உலகம் என்பது அசத்தியம், தோற்ற பொய், பார்ப்பதற்கு இருக்கிறது ஆனால் உண்மையில் இல்லை. இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்குது, உங்கள்கிட்டையும் நான் என்பது இருக்குது, ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் இப்போ இப்போ அண்ணன் உட்காந்துருக்காரு, சாமி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அவரை போலவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியுமா? அவருடைய உணர்வுகள் எனக்கு இருக்கிறதா? உங்களைப் போல எனக்கு அந்த உணர்வுகள் இருக்கிறது, நீங்கள் இருப்பது போல் எனக்கு இருக்கிறதா? இப்போ நான் பேசி கொண்டிருக்கேன், என்னுடைய உணர்வு போல் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. ஒரு மரத்தை பார்க்கிறோம், இப்போ நம்மை விடுங்க, ஒரு மரத்தை தென்னை மரம் இருக்கிறது, இந்த மரத்தை பார்க்கிறோம், அந்த உணர்வு அந்த தென்னை மரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. ஆனால் பார்வைக்கு எல்லாமே இருக்கிறது, பார்வைக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாம் வளர்ந்து கொண்டு அதனுடைய தன்மையில் அதன் தன்மையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையில் இல்லை, உண்மையில் இல்லை. அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் என்ற உணர்வு போல இப்போது என்னால் தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நான் உணரணுமே, இதையெல்லாம் எனக்கு தெரியணுமே, எனக்கேன் தெரியல? அதுதான் மாயை, அதுதான் மறைப்பு. அந்த மறைப்பு எல்லா ஜீவராசிலேயே மறைத்து அவன் படைத்திருக்கிறான். நானும், அதாவது என்னால் வியாபிக்கப்பட்ட உலகு என்னால் தான் விளங்குகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நாம் பார்த்தால் தான் உலகம் விளங்குகிறது. நாம் பார்க்கலன்னா உலகம் என்பது இல்லை, சத்தியமாக கிடையாது. நீங்கள் நினைச்சாதான், நாம் 1000 முறை பேசியிருக்கோம், நினைத்தால்தான் உலகம் என்பது இருக்கிறது. நாம் நினைத்தால்தான், இப்போ குடும்பம் அப்படிங்கிறது இருக்குது, என் மனைவி மக்களை நான் நினைத்தால்தான் அவர்கள் இருக்கிறார், நான் நினைக்கல, எனக்கு நினைப்பை வரலை அப்படின்னு சொன்னால் அவர்களை என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவர்கள் இப்பொழுது என்னை நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறேன். அவர்களுக்கு நினைப்பு இல்லைன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்பது இல்லை. அவரவர் நினைப்பை பொறுத்து தான் உலகம் என்பது இருக்கிறது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நாங்கள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய பார்வையில் கேட்பது எல்லாமே, உணர்வது எல்லாமே உங்களுடைய பார்வையில், உங்களுடைய நினைப்பில் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கவே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் நினைக்கவே இல்லைன்னா இந்த உலகம், நாங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் என்பதே கிடையாது, ஏன் படைத்த ஈஸ்வரன் என்பதே கிடையாது. அவரவருக்கு அவரவர் நினைப்புத்தான் உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நினைப்பு என்பது இல்லை. இப்போ எறும்பு போகுது அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அவங்களுடைய பரிபாஷைகள் மோதிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த பொருள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வராங்க. அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது, நினைப்பு இருக்கிறது, அவர்களுக்கும் பாசம் என்பது இருக்கிறது, போராட்டம் என்பது இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த நினைப்பு, அந்த உணர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த உணர்ச்சி என்பது இல்லை அப்படின்னா உலகம் என்பது இல்லை. ஆனால் இருப்பதாக, இந்த உலகம் சத்தியமாக இருப்பதாக, நான் சத்தியமாக இருக்கிறேன், கடவுள் என்பது உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கைவரப்பெற்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது மாயனுடைய செயல். மாயை அப்படி தான் படைச்சா. வரும்பொழுது என்னவாக படைத்தால், பாவ புண்ணியம் செய்து இத்தனை வருடமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளோ ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நாம் இப்போ தான் வந்தோம். இதுக்குள்ளே கிருத யுகம், துவாபர யுகம், திரேத யுகம் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ கலியுகம் இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு. எல்லாமே நினப்பு தான். நினச்சி பாருங்கள், நினப்பு தான். நினைத்து பார்த்தாலும் அது நினைப்பு தான், நினைப்பன்றி வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த ஞானத்தை
அர்ஜுனனுக்கு சொல்லி இவைகளெல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் தோற்றம், இவைகளெல்லாம் வெறும் தோற்றம்தான், உண்மையானவர்கள் கிடையாது, என்னால் ஏற்கனவே அழிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம், என்னால் ஏற்கனவே அழிக்கப்பட்டது, ஆனால் உன் நினைப்பில் தான் இவ்வளவும் இருக்கிறதே தவிர உண்மையில் இவர்கள் யாரும் கிடையாது. இருப்பது ஒன்று, அது ஆத்மா, அதுதான் உண்மை, மற்றவைகளை எல்லாமே இந்த பிரகிருதி தன்மையுடைய இந்த உலகம் என்பதோ சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்களால் வயப்பட்டு இந்த ஜீவர்கள் என்பது இருக்கிறதோ, இதைகளை எல்லாம் தோற்றமயமானது, அதனால் நீ இதை பற்றி கலங்காதே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோடு மட்டும் அல்லாமல் வினைப்பயனை விரும்புவர்கள், அப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அதாவது யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படி அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நினைப்பை ஏற்படுத்தி அவனே அதை காட்சி கொடுத்து அவனே ஜீவனாக அதாவது மேடையும் அவனே, நடிகனும் அவனே, இயக்குபவனும் அவனே, பார்வையாளனும் அவனே, உற்சாகப்படுத்துபவனும் அவனே. இதில் என்ன விசேஷம்? ஈஸ்வரனுக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அவர் சும்மாவே இருந்தாராம், அதனால் நான் பல்வேறாக இருந்து என்னை நானே பார்த்து கொள்கிறேன். என்னை நானே பார்த்து கொண்டால் இப்பொழுது நானும் நீங்களும், அதாவது நான் தான் நீங்கள், நீங்கள் தான் நான் அப்படின்னா என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? நமக்கு வேறுபாடுகள் இருந்தால் தான் சுவாரஸ்யம் இருக்கும். வேறுபாடுகள் இல்லை என்றால் சுவாரஸ்யம் என்பது இருக்காது. அதனால் தன்னை மறைத்து கொண்டு, அதாவது மாயையாக தன்னை மறைத்து கொண்டு அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான்? தன்னைத்தானே என்ன செய்கிறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேறு வேறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கருணை என்பது, நம்ம சொல்கிறோம் இறைவன் கருணை உள்ளவன், நிச்சயமாக அவனுக்கு கருணை என்பதே கிடையாது. இறைவனுக்கு கருணை என்பதே கிடையாது. கருணைன்னா என்ன விலைன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியவன் தான். ஆனால் பக்தத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து அந்த தன்மையில் அந்த இடத்துல அவனை தன்னைத்தானே கருணை உள்ளவனாகவும், அது கூப்பிட்ட குரலுக்கு பதில் குரல் கொடுப்பவன் போலவும், அதுக்கு கதைகள்லாம் ஆயிரம் நடந்ததாக இருப்பதாக எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சபையில் இறைவனை பற்றி, அதாவது கிருஷ்ணரை பற்றி வர்ணனை செய்து ஒரு உபன்யாசகர் சொல்லி கொண்டிருந்தார். கண்ணன் இன்ன நிறமுடையவன், இப்படி இருப்பான், இந்த கௌஸ்துப மணி போட்டிருப்பான், அவனுக்கு கையில் இங்கே கங்கணம் கட்டியிருப்பான், காலில் இப்படி இருக்கும், இந்த சலங்கை கட்டியிருப்பான், கைகளில் வளையல்கள் இப்படி இருக்கும் குலுங்கும், மேலே மயில் இறகு வச்சுருப்பான், அவனுடைய கொண்டையனுடைய அழகு இப்படி இருக்கும். இதெல்லாம் இப்படி வர்ணிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் இந்த நதிக்கரை ஓரத்தில் அவர்கள் வீடு இருக்கிறது, அவர் மாடு மேய்ப்பார் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு திருடன் காவலாளிகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த திரைக்கு பின்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆஹா, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்கே? அந்த நதிக்கரை ஓரத்தில் போயிட்டான். அங்கே போயிட்டு டெய்லி போய் காது, இது அது முடிஞ்சிருச்சு, அந்த யுகம் முடிஞ்சிருச்சு. இது உபன்யாசகர் இதை சொல்லிகிட்டு இருக்காருன்னா நம்ம இந்த காலமாக இருக்கலாம். அப்போது இந்த திருடன் டெய்லி அந்த இடத்துக்கு போகிறான், வருகிறான், அதாவது இரவு ஏற்படுகிறது, அங்கேயே நாள் கணக்கில் காத்து கொண்டே இருக்கிறான். கிருஷ்ணனை காணவே இல்லை. உபன்யாசர் வீட்டுக்கு வந்துட்டான், தேடி பிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துட்டான். நீ சொன்ன அட்ரஸ்ஸு உண்மையா இல்லையா? என்னப்பா அட்ரஸ்ஸு? இல்லை, கண்ணன் என்பவன் இந்த மாதிரிலாம் நகை போட்டிருப்பான், இப்படிலாம் இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தோட லொக்கேஷன்லாம் நீ கரெக்டாக சொன்னீங்க. நான் லொக்கேஷனுக்கு போனேன், ஆனால் அங்கே அப்படி ஒருத்தன் வரவே இல்லை, மாடும் வரல, அந்த குழந்தைங்களும் வரல, நீ சொன்னது பொய் அப்படின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, நாம் சொன்ன அந்த உபன்யாசம் உண்மையாக கருதி அதற்காக அவன் மெனக்கெட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, நீ இப்போ உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறான், பயமுறுத்திக்கிறான். பயமுறுத்தும் பொழுது, இல்லை அப்படி ஒருத்தன் இருப்பது உண்மை, நீ தான் பார்க்கல, நீ அவசரப்பட்டு வந்துட்ட, நீ போ, நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி அவரும் போகிறார். போயிட்டு அது பகவானுடைய விசேஷம் பாருங்கள், இவர் என்னென்ன வர்ணித்தாரோ அதே மாதிரி பசு கூட்டங்கள் எல்லாம் துள்ளி அன்றைய காலை பொழுது வருகிறது. அங்கே நிறைய குழந்தைகள் எல்லாம் ஓடி வருகிறது. அதில் கருத்த குட்டியாக கிருஷ்ணனும் சிவத்த குட்டியாக பலராமும் 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே குழந்தைய பிடிச்சிட்டார்.
யார் திருடன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு கொஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அந்த மணியெல்லாம் வந்துட்டு கழட்டுறாரு. கழட்டி இது பண்ணும்போது பகவானுக்கு தெரியாதா, அவர் குழந்தையா இருக்கும் பொழுதே வந்துட்டு எவ்வளவு சம்ஹாரம்லாம் வந்துட்டு செஞ்சுருக்காரு, அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போது அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து அவனிடத்தில், யார் இடத்துல, உபன்யாசர் இடத்துல வந்துட்டு இதை சொல்லாத, நீ இதை வாங்கிட்டு போனதை அவனுக்கு சொல்லாத அப்படின்றாரு. அது எப்படி சொல்லாமல் இருக்கிறது? ஏன்னா அவன் தானே அட்ரஸே கொடுத்து அனுப்புனான், அவனுக்கு நான் சொல்லாமல் எப்படி இருக்கிறது? அதனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போ அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் அவரே கழட்டி கொடுக்குறாரு. எடுத்து மூட்டை கட்டிட்டு நேராக உபன்யாசர் வீட்டுக்கு வர்றாரு. இந்தா உனக்கு கொஞ்சம் அதாவது உனக்கு பாதி எனக்கு பாதி, ஏன்னா நீ தான் அட்ரஸ் சொன்ன, அதனால் உனக்கு பாதி எடுத்துக்க, எனக்கு பாதி அப்படின்றார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. யாரோ உபன்யாசர், இப்படி ஒரு இது நடந்ததா, உண்மையா, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறார். நீ சொன்ன மாதிரி தானேப்பா நான் போனேன், அதே மாதிரி மாடுகள் வந்தது, அந்த குழந்தைகள் வந்தார்கள், அந்த மணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த மணிகள் நீ சொன்ன மணி கரெக்டாக இல்லையா? அப்போ முதல்ல பாரு, நீ முதல்ல நம்ப முடியல, நீ சொன்ன அந்த அணிகலன்கள் எல்லாமே சரியாக இருக்கா பாரு அப்படின்றார். பார்த்தா எல்லாமே சரியாக இருக்கு. அவர் என்னென்ன வர்ணனை கொடுத்தாரோ அந்த வர்ணனைக்கு ஏற்றபடி மணிகள் எல்லாமே அந்த ஆபரணங்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது. அப்போ இவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், சரி அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போ அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் அதே போல் மறுநாள் காலையில் எல்லா மாடுகளும் வருகிறது, குழந்தைகள் வருகிறார்கள். அங்கே கிருஷ்ணனும் பலராமனும் இருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது இவங்க மறைஞ்சிட்டு இருக்காங்களாம். அங்கே இருப்பது வெட்டவெளி, ஆனால் இவர்கள் ஒரு குன்று பின்னாடி மறைந்து கொண்டு அதோ பார் வருகிறான் அப்படின்னு சொன்னால் இவர் கண்ணுக்கு ஒன்றுமே உபன்யாசர் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல. ஏன்னா அவர் பிழைப்புக்கு அவர் செய்துட்ருக்கார். ஆனால் அந்த திருடன் வந்து நம்பிக்கையோடு, அதை கேட்டது நம்பிக்கையோடு அவர் அதை செய்தார். அதனால் அவனுக்கு வந்துட்டு அது கிடச்சிது. அப்போது கிருஷ்ணர் கிட்ட வந்த பிறகு பிடிச்சிக்கிட்டு, நான் இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த உபன்யாசகர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உபன்யாசகருக்கு ஒன்றும் புரியலை, இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பவே இல்லை. இல்லை நீ சும்மா சொல்கிற அப்படின்னு. அப்போ பகவான் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இப்பொழுது நீ பேசு அப்படின்றார். அப்போ உபன்யாசர் கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான். பகவான் பேசுவது காதில் கேட்கிறது, ஆனால் உருவம் தெரியல. ஏன்னா இவனுடைய நம்பிக்கைக்காக பகவான் வந்துட்டு அவனுக்கு குரல் மூலமாக அவனுக்கு வந்துட்டு சொல்றார், உண்மை அப்படிங்கிறது சொல்கிறார். நம்பிக்கையோடு இருந்தால் எதுவும் சாத்தியம். இந்த நம்பிக்கையாக கொடுத்தது யாரு? பகவான் தானே கொடுத்தது. நம்பிக்கை கொடுத்தது யாரு? அவர் தான் கொடுத்தது. அவருக்கு அவநம்பிக்கை கொடுத்தது யாரு? அவர் தான் கொடுத்தது. முன்னாடி சொன்னது போல எதுவும் அவர்தான், பார்வையாளனும் அவர்தான், இயக்குபவனும் எல்லாமாக இருப்பது அவர்தான். ஆனால் அதை மறைத்து தன்னைத்தானே விளையாட்டாக படிச்சிருப்போம் நிறைய அது புத்தகங்கள்லையோ இல்லை சினிமாக்கள்லையோ, எமது லீலைகளில் இதுவும் ஒன்று, எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. அது தன்னைத்தானே மறைத்து கொண்டு கண்ணாமூச்சி விளையாடுறது போல மறைத்து கொண்டு விளையாடும் விளையாட்டு. ஜீவன் என்று அதை சத்தியம் என்று உணர வைத்து, தன்னைத்தானே உணர வைத்து அதிலிருந்து விடுபடுவதாக ஒரு லீலையை ஏற்படுத்தி செய்வது தான் இறைவனுடைய. இது தத்துவ விசாரத்துக்கு ஒத்து வராது. ஆனால் இதுதான் உண்மை என்று நூல்கள், சுருதிகள் வந்துட்டு சொல்லுது. சுருதிகள்னா ஸ்மிருதிகள் வந்துட்டு சொல்லுது. ஸ்மிருதிகள் வந்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது ராமாயணத்தில் இந்த நேரத்தில் கைகேயி வருவா, தசரதன் அவர் வந்துட்டு போகணும், இப்போ நீங்கள் நேராக அங்கே போங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள், பட்டாபிஷேகம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த காட்சிக்கு கைகேயி நீங்கள் வந்துட்டு 3 வரம் கேட்டு என்னென்ன வரம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் முன்கூட்டியே சொல்லி சொல்லி செய்து கடைசியில் வந்துட்டு இங்கே ராவணன் வந்து சீதையை வந்து அபகரித்து செல்லும் பொழுது கூட ராவணன் வரப்போகிறான், சீதை நீ மறைந்து கொள், மாயாரூபமான சீதை இப்பொழுது வெளிப்படுவாள், அக்னியிலிருந்து வெளிப்படுவாள். அந்த மாயை சீதையை தான் அவர் அபகரித்து கொண்டு போகிறார், உண்மையான சீதை அல்ல. அப்போ அந்த மாயை சீதையை எடுத்து போயிட்டு மீண்டும் அக்னி பிரவேசம் செய்கிறாங்க இல்லைங்களா, அப்போது அந்த மாயனுடைய சொரூபம் உள்ளே போக உள்ளேருந்து யார் வராங்க? ஒரிஜினல் சீதை வெளியே வராங்க. இது அத்தியாத்ம ராமாயணம்னு சொல்லிட்டு பேர். அதை படித்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், ராமாயணம் புஷ்ஷுன்னு போயிடும்.
நமக்கு உண்டான அந்த என்ன சொல்கிறது கம்பன் அந்த கவித்துவம் எல்லாமே வந்துட்டு அற்று போயிடும். எல்லாமே சொல்லி செய்வது போல். சினிமாவில் வந்து டைரக்டர் சொன்ன பிறகு நம்ம எல்லாமே வந்துட்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் பார்வையாளனாக இருக்கக்கூடிய நாம் அதை பார்த்து என்ன செய்கிறோம், ஆக்ரோஷப்படுறோம், அழுவுறோம், என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே எப்படி நடந்தது? ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி செய்தது. அதுபோல் இறைவன் சொல்லி சொல்லி தான் வைத்திருக்கின்றான், எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் மறைத்து மறைத்து செய்து கொண்டிருக்கின்றான். அந்த மறைப்பைத்தான் இங்கே அர்ஜுனனுக்கு அவர் நீக்குகிறார். எந்த மறைப்பு? உலக இயக்க மறைப்பை. இந்த மறைப்பை அவர் நீக்கவில்லை, இதை நீக்கவில்லை. இந்த ஒரிஜினாலிட்டியை அவர் வந்துட்டு சொல்லலை. அதையும் வந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? விஸ்வரூப தரிசனத்தில் நான் எங்கும் கைகள் உடையவன், எங்கும் முகங்கள் உடையவன், எல்லா ரிஷிகளும் எல்லாமே வந்துட்டு எனக்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் உலகத்தில் சிறந்ததெல்லாம் எதுவாக நான் இருக்கிறேன் என்பதும் பின்னால் வரக்கூட அத்தியாயத்தில் வந்துட்டு எல்லாமே அவர் சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ அதுபோல் எல்லாம் சொல்லி செய்தாலும் அவர் இந்த மறைப்பை அவருக்கு வந்துட்டு விளக்கவில்லை. இந்த மறைப்பையும் அவர் விளக்கி கொடுக்கிறார். அந்த ஞான சட்சுவை கொடுத்து, ஞானக்கண்ணை கொடுத்து பார்க்கும்படி செய்தாலும் இவர் தத்துவ விசாரத்தின் மூலமாக இந்த பிறப்பை வந்து அறுக்க வேண்டும், இந்த பிறப்பிலிருந்து ஒரு ஜீவன் தப்பிக்க வேண்டும் என்றால் ஞானத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். எவ்வளவு காலம் தப செய்து ஈஸ்வரனை நாம் நேரில் கண்டாலும் சரி, கைலாயத்திற்கு சென்றாலும் சரி, வைகுண்டத்திற்கு சென்றாலும் சரி, சத்தியலோகத்திற்கு சென்றாலும் சரி, அவருக்கு முக்தி என்பது இல்லை. ஞானத்தால் அன்றி முக்தி கிடையாது அப்படிங்கிறதான் சுருதியினுடைய தாற்பயம். அந்த ஞானத்தால் மட்டுமே உண்மை எது பொய் எது என்று தெரிந்து கொள்ள முடியும், ஆத்மா எது அனாத்மா எது என்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த அர்ஜுனனுக்கு வந்துட்டு சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இந்த மறைச்சி பண்ணும் பொழுது இந்த வினைப்பயனை விரும்புவார்கள். வினைப்பயனை அவங்க விரும்புகிறோமா, நாம் விரும்புகிறோமா? இந்த வினைப்பயனை விரும்புவார். வினைப்பயன்னா என்ன? நாம் இது செய்தால் நமக்கு இது கிடைக்கும், தொடர்ந்து மாதம் முழுதும் வேலைக்கு போனால் இன்ன வருமானம் வரும், அந்த வருமானத்துக்கு கேடு இல்லாமல் இறைவா பார்த்துக்கொள், எனக்கு நோய் வந்து விட்டது, இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்று, என் குழந்தையை காப்பாற்று, என் மனைவியை காப்பாற்று, என்னை காப்பாற்று, இந்த ஊரை காப்பாற்று அப்படின்னு நம்ம கேட்டு 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 இறைவனை, இது எல்லாமே நேற்று சொன்னது போல இவைகள் யாவும் வினைகள். இந்த வினைகள் தான் ஈஸ்வரன் எதற்காக இருக்கிறான்? வினைப்பயனை கொடுப்பதற்காக மட்டுமே இருக்கிறான், வினையை கொடுப்பதற்கு மட்டுமே இருக்கிறான். அது நல்வினை தீவினை, கேட்பதை பொறுத்த நல்வினை தீவினை என்பது அமைகிறது. ஈஸ்வரனுக்கு வேறு காரியம் என்பது கிடையாது. உங்களுக்கு ஞானம் என்பது கொடுக்கவே முடியாது அவரால். ஆனால் இங்கே ஞானம் கொடுப்பதற்கு கூடவே அந்த கர்மத்தை கொடுக்கிறார் பாருங்க. அந்த கர்மத்தை நாம் அவர் யாவர் கொடுத்தாரோ அவருக்கே நாம் திருப்பி அர்ப்பணித்து விட்டு நாம் வெறுமையாக இருக்கும் பொழுது, அப்பொழுது தான் யார் அப்படிங்கிறத ஈஸ்வரன் அப்பொழுதுதான் தனக்குள் வந்துட்டு ஏற்படுத்துவார். உண்மை எது பொய் எது என்று நமக்குள் விசாரணை ஏற்படுத்துவார். இந்த உலகம் என்பது என்ன? ஏன் நம்ம பிறந்தோம்? எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு இந்த உலகம்? நாம் தேவையில்லாமல் பிறந்து விட்டோமா? தேவையற்று நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் வந்துட்டு இருக்கிறோமா? நமக்கு மரணமே சிறந்தது, நான் அதாவது செத்து போயிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு நினப்புலாம் சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் சாக வேண்டும், சாக வேண்டும், சாக வேண்டும், மரணம் எய்த வேண்டும், இதே நினப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து மரணம் எய்த வேண்டும் இப்படியே தான் இருந்தது. 9வது படிக்கும்போது திருவிளையாடல் படம் பார்த்தேன், அது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அங்கே வந்துட்டு கடைசி காட்சியில் வந்துட்டு அவையின் இடத்துல ஈஸ்வரன் பேசுவது போல் அந்த இடத்துல அவையே என்ன வேண்டும்னு சொல்லிட்டு கேட்பார். இப்போ கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்வாங்க. எனக்கு அப்போ தான் அது இருக்குது, செத்து போயிடலாம் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம். மீண்டும் பிறவாமைன்னு ஒன்று இருக்கா? ஓ, மீண்டும் செத்துட்டா மீண்டும் பிறப்பும் போல இருக்குது, அப்போ மீண்டும் பிறவாமை வேண்டும். அதை பிடிச்சிக்கிட்டேன். மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறந்தால் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும். இல்லை, மீண்டும் பிறக்கலாம் கூடாது, அந்த வார்த்தையோடு நிறுத்திடணும். மீண்டும் பிறந்தால் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நிறுத்திடணும். பிறவாமை வேண்டும், அதற்கு என்ன அப்படி சின்ன வயசுல இருந்தே அப்படி ஓட, அதுக்கப்புறம் காலாந்தரத்தில் குருவும் அன்பர்களும் எல்லாமே கிடைச்சாங்க. இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கு. அப்போது ஈஸ்வரன் இந்த உலகத்தில் நமக்கு இன்ப துன்பங்களுக்கு உண்டான வினையைத்தான் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த வினையை அவனுக்கு திரும்பவும் அர்ப்பணித்து விட்டு அவனையே சரணாகதியாக கொண்டு நாம்
மனம் சித்தசுத்தி ஏற்பட்டு மனதில் அழுக்கு என்பதே இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் தன்னைத்தான் வெளிப்படுத்தி கொள்கிறான். கண்ணாடி அழுக்காக இருக்குன்னா முகம் சரியாக தெரியாது. அப்போ கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கை நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல துடைக்க வேண்டியது நம்ம முகத்தை தேவையில்லை, கண்ணாடியை தான் துடைக்கும். அதுபோல் இங்கே மனதை நம்ம துடைச்சா போதும். ஆத்மா ஆல்ரெடி சுத்தமாகவே இருக்கிறது. மேகம் கலைந்து விட்டால் சூரியன் தெரிந்துவிடும். ஆனால் சூரியனால் தான் மேகமே தெரிகிறது, மேகத்தினால் சூரியன் மறைக்கப்படுகிறது. அதுபோல் நாம் இந்த ஜீவபாவம் என்கிற இது இறைவனால் தான், அந்த ஆத்மாவில் தான் இது ஒளிர்கிறது. ஆத்மாவில் ஒளிர்கின்ற இந்த ஜீவபாவம் ஆத்மாவை மறைக்கிறது. ஆத்மாவை மறைக்க முடியுமானா மறைக்க முடியாது. அது என்ன தன்மையது என்று வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஜீவபோதம் நமக்கு நான் என்னவன் இப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே, அதாவது மேல்நிலையாகவும் கீழ்நிலையாகவும் நம்மை நினைக்க வைப்பது இந்த ஜீவபாவம். இந்த ஜீவபாவம் தான் இந்த மறைப்பு அப்படின்னு சொல்கிறார். அந்த மறைப்பை இறைவனுக்கு அந்த செயல்களை அர்ப்பணிக்கும் பொழுது இறைவன் மேகம் கலைந்த பிறகு சூரியன் தெரிவது போல மனதும் சுத்தமானால் ஆத்மா தன்னைத்தானே விளங்கி கொள்ளும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. இது குணத்துக்கும் கர்மத்திற்கும் ஏற்ப இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படிங்கிறது எல்லாமே நான் தான் படைத்தேன், அதற்கு கர்த்தா நான் தான், எனினும் நான் அதிகாரி என்று தெரிந்து கொள், நான் அகர்த்தா என்று தெரிந்து கொள் அப்படின்ற. நான் தான் படைத்தேன். முன்னாடி சொன்னது போல் சபையும் அவரே, நடிப்பவரும் அவரே, இயக்குபவரும் அவரே. அதுபோல் இந்த வர்ணங்களை நான் தான் படைத்தேன். ஆனால் நான் தான் படைத்தான், நான் தான் கர்த்தா என்றாலும் இவைகளுக்கு நான் அப்பாற்பட்டவன், நான் அகர்த்தா என்றும் நான் செய்பவன் அல்ல அப்படிங்கிறதும் நீ தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த வர்ணாசிரம தர்மம் இது பண்ணும் பொழுது சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு பிராமணன், அந்தணன் சொல்லிட்டு பேர். சத்திரிய குணம் ரஜோகுணமும் சிறிது சத்துவ குணமும் இருக்கும் பொழுது அவனுக்கு சத்திரியன், அதாவது ஆளக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுகிறது. வைசியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு சிறிது தமோகுணமும் ரஜோகுணமும் அவனுக்கு வைசியன்னு பேர். தமோகுணம், அதாவது சூத்திரன் அப்படின்னு சொல்கிறான் தமோகுணவாதி, அவன் கட்டளையிட்டால் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வைசியன் பண்டமாட்டு முறையில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சத்திரியன் ஆளக்கூடியவனாக இருக்கிறான். பிராமணன் கற்றல் மொழிதல், இது அதாவது படிப்பு, இந்த தன்மையை இருக்கக்கூடியவனாகவும் நற்குணங்கள் உடையவனாகவும் யார் பிராமணன் என்பவன் இருக்கிறான். இப்போ நற்குணங்கள் நிறைந்து இருக்கின்ற பொழுது நீங்கள் பிராமணன் தானே. சோம்பி திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சூத்திரன் தானே. நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வைசியன் தானே. உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆளும் பொழுது நீங்கள் சத்திரியன் தானே. அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த குணங்கள் தன்மையை கொண்டு ஒரே குடும்பஸ்தன் வெவ்வேறாக மாறுகிறானா இல்லையா? சவரம் செய்யும் பொழுது நாம் யார்? நாமே துவைக்கும் பொழுது நாம் யார்? நாம் சமைக்கும் பொழுது நாம் யார்? இல்லையா? ஒரு மனிதன் தானே. ஆனால் அவனுடைய குணகர்மத்திற்கு ஏற்றபடி, கர்மத்திற்கு தக்கபடி அவனுக்கு பெயர் மாறுகிறதா இல்லையா? மனைவிடம் வரும்பொழுது கணவனாக இருக்கிறான், தாய் தந்தரிடத்தில் பிள்ளையாக இருக்கிறான், பிள்ளைகளிடத்தில் தகப்பனாக இருக்கிறான், தங்கை அண்ணனிடத்தில் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருக்கிறான். ஆனால் ஒருவன் தான், அதில் எந்த விதமான மாற்றம் என்பதும் இல்லை. ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் குணபேதத்தால் எந்தெந்த இடத்தில் இருக்கிறானோ அந்தந்த இடத்திற்கு தக்கபடி அவனுடைய தன்மை மாறுகிறது. உண்மையில் இதை நான் அப்படி தான் படைத்தேன், ஆனால் நான் மாற்றம், நான் அதில், அதாவது இவன் மாறுபாடு உடையவனாக இந்த ஜீவன் இருப்பது போல் நான் மாறுபாடு உடையவனாக இல்லை. குணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் என்பதில்லை. நான் குண அதீதனாக இருக்கிறேன். குணங்கள் என்னை பற்றுவதில்லை. ஏன்னா ஆசை இருந்தால்தான் இவைகளெல்லாம் வரும். இப்போ அந்த பொருளை அடையணும் அப்படின்னு சொன்னால் அவர் பார்க்காம இருக்காரு, அதுக்குள்ளே நம்ம திருடிடணும் அப்படிங்கிற ஒரு புத்தி ஏற்படுது. ஏன்? அதன் மேல் ஆசை இருக்கிற, அந்த பொருளின் மேல் ஆசை இருக்கிற, அந்த ஆசையினால் அதை கவர்வதற்கு உண்டான அந்த இது வேலை செய்யுது. அப்பொழுது ரஜோகுணம் அங்கே வேலை செய்துட்டு இருக்கு. அங்கே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணம் அங்கே இல்லவே இல்லை.
சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் இல்லை. அங்கே ரஜோகுணம் மிளிர்ந்து இருக்கிறது, அதை அபகரிக்க வேண்டும் என்று. இன்னொரு நாட்டைய இப்போ வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா ரஜோகுணம் மிகுந்து இருந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வேறுபாடு இந்த குண கர்ம வேறுபாடு தான். இதனால்தான் எல்லாருமே வந்துட்டு வேறுபாடு உடையதாகவும், செயல்கள் மாறுபட்டதாகவும், ஏற்றத்தாழ்வுக்கு உட்பட்டதாகவும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளாலும், கெட்ட பழக்க வழக்கங்களாலும், கெட்டவன் என்றும் நல்லவன் என்றும் பெயர் எடுப்பவனாகவும் அவன் மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து, ஒருவன் இறந்தால் அது வந்துட்டு எத்தனை பேருக்கு போகிறாங்கன்னு பாரு, அவன் நல்லவனா? அவன் பணக்காரனாக இருந்தால் அதுக்கு உண்டான ஆட்கள் இருந்ததுன்னா என்ன செய்வாங்க? கூட்டம் போக தான் செய்யும். அப்போ அவன் நல்லவன்னு சொல்ல முடியுமா? யாருமே இல்லாமல் பாரதியாருக்கு வந்துட்டு 7 பேர் 12 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அவர் கெட்டவர்? அவர் கூட்டம் போனதான் நல்லவன், கூட்டம் இல்லைன்னா கெட்டவனா என்ன? அப்படிலாம் இல்லை. அவரவர் குணக்கு தக்கபடி தான் இவைகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவைகளுக்கு நான் அப்பாற்பட்டவன் என்று நீ என்னை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். கர்மங்கள் வந்துட்டு என்னை தீண்ட முடியாது. எனக்கு கர்ம பலனில் ஆசையும் இல்லை. இப்படி என்னை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் கர்மங்கள் உன்னை ஒட்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ நேற்றைய தினம் நம்ம வந்து சொல்லும் பொழுது செயல், அதுக்கப்புறம் செயலின்மை அப்படின்னு சொல்லி, இப்போ நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது நான் கர்ம இயற்றி கொண்டேன், இப்பொழுது கர்ம செயல் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இப்போ டியூப்லைட் இருக்கிறது, அது ஒளி உமிழ்ந்து கொண்டு இருக்கிறது, அது கர்மம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் அசையாமல் இருக்கின்றது. ஆனால் கர்மா என்ற செயல் அது ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவ்விடத்தில் என்னுடைய சொரூபமானது என்னவா இருக்கிறது? சாந்தமயமாக இருக்கிறது. அந்த சாந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை உணர்ந்தால் மீண்டும் அவன் கர்மங்களில் கட்டுப்பட மாட்டான், கர்மங்களில் கட்டுண்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இதுபோல தான் முமுட்சுக்கள் எல்லாமே இதை அறிந்து கொண்டு இதை இந்த தன்மையுடைய ஞானத்தை பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மத்தின் போக்கு தெரிய வேண்டும், விளக்கப்பட்ட கர்மம் எது என்று தெரிய வேண்டும், கர்மத்தை கடந்த நிலையும் தெரிய வேண்டும். கர்மத்தின் போக்கு அறிதற்கு அரியது. இதுதான் செய்யணும், இதுதான் கர்மம், இதுதான் உண்மையானது அப்படிங்கிறத நமக்கு தெரியுதா? இப்போ மனைவி மக்களை காப்பாற்றுவது தான் நம்மளுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இறந்த பிறகு யமன் வந்துட்டு ஓலை அனுப்புகிறோம், போயிட்ட பிறகு என்னடா இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தேன், என்னோட மனைவி மக்களை நான் நன்றாக காப்பாற்றினேன், என் குழந்தைகளை நன்றாக வளர்த்தேன், படிக்க வைத்தேன், எல்லாம் செய்தேன். ஆனால் நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, நான் அவர்களை காப்பாற்றினேனே அப்படின்னு சொன்னால், சரி நீ காப்பாற்றினே, நீ நல்லா படித்தா செஞ்ச, உன் மனைவி மக்களை காப்பாற்றின, உன் தாய் தந்தையை காப்பாற்றினாயா? ஒரு ஜீவராசிகளுக்கு ஏதாவது தர்ம தானம் ஏதாவது செய்தாயா? பிறருக்கு உபகாரமாக ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொன்னாயா? நம்ம சொல்லுவோம், நம்ம தெருவில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு தெருவில் ஒருத்தராவது இருப்பாங்க, அந்த ஆள் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அந்த வாழ்க்கை இருந்த என்ன போய் என்ன? ஒரு நாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்டதா இல்லையா, அது எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதுவுமே நினைக்க மாட்டாங்க, மட்டும் போவோம் வருவோம். அதுபோல தான் அவனும் போகிறான் வரான், அவனுடைய வாழ்க்கை அப்போ அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நினைக்கிறதா? யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நினைக்கிறதா? வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அவனுடைய தன்மை என்னவென்று. இல்லை அவனுக்குள் புகுந்து பார்த்தால் தான் தெரியும் அவனுடைய தன்மை எதுவென்று, உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்மம் எது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு உறுதியாக தெரியறதில்லை. விளக்கப்பட வேண்டிய கர்மம் எது? இந்த கர்மம் வந்துட்டு தேவையற்றது, இதை செய்யக்கூடாது, இது ஆபத்தை தரக்கூடியதாக, பாவத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, அதனால் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கப்பட்ட கர்மம் எதுன்றதுன்னு நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எந்த கர்மத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. கர்மத்தை போக்கு அறிவதற்கு, கர்மத்தினுடைய அந்த செயலின் தன்மையை நம்மளுடைய நாம செய்கிறது தான். நம்மளுடைய செயலே நமக்கு வந்துட்டு எப்படி செய்கிறோம், இது செய்கிறது சரியா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியறதே கிடையாது. நம்ம செயல் நமக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னால் மனைவியாக பார்க்க மாட்டோம், குழந்தையாக பார்க்க மாட்டோம், தாயை தாயாக பார்க்க மாட்டோம். செயலின் தன்மை நமக்கு தெரியறதில்லை.
அம்மா தானே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றோம். நம்ம மனைவி தானே, அதனால் நம்ம என்ன தவறு செய்தாலும் அவன் பொறுத்து கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உதாசீனமாக அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம். அப்போது இவர்களுக்கெல்லாம் நாம் குற்றம் செய்து பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிவதே இல்லை. என்ன செயல் பற்றி நம்மளுக்கு தெரியறதே இல்லை. அந்த தன்மையை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு மயக்கத்திலேருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமான ஒரு இது என்னென்னா, செயலின்மை. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவன் மக்களுள் மேதாவி, அவன் எல்லாம் செய்து முடித்தவன் அவனே யோகி அப்படின்னு சொல்கிறார். கர்மத்தில் அகர்மம்னு என்ன? கர்மம்னா செயல், அகர்மம்னா செயலற்றது. இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மரங்கள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது. பஸ்ஸில் போகும்போது ஆப்போசிட்டாக போகிற மாதிரியே இருக்குது. நாம் இருப்பது போலவும் அவையெல்லாம் நகர்ந்து கொண்டு போவது போலவும் சொல்லியிருக்கு. அப்போ அது என்னவாக இருக்கிறது? அகர்மம். அது அசையாமல் இருக்கிறது. அதை செல்வதாக நாம் நினைப்பது கர்மம். அகர்மத்தில் கர்மத்தை காண்பது. ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு, கடற்கரையில் இருந்தால் கப்பல் போய்கிட்டு இருக்கு, அது கர்ம செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் பார்ப்பதற்கு அது கப்பல் நீரில் அப்படியே இருப்பது போலவே. அப்போது அந்த இடத்தில் கர்மமாக இருக்கிறது, நாம் அகர்மமாக காண்கிறோம். கர்மத்தில் அகர்மத்தை காண்கிறோம். ஒருவன் செய்யக்கூடிய செயலை விட்டான நற்செயல் அது. அந்த செயலை அவன் விட்டு விட்டான் என்றால் அந்த செயலுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் இவன் அதை செய்யவே இல்லை, இவன் அகர்மமாக இருக்கிறான். ஆனால் அந்த செயலுக்கு என்னவாக பிரதிபோகாரம் வருகிறது? பாவம் ஏற்படுகிறது, தண்டனை ஏற்படுகிறது. அது கர்மம். அகர்மத்தில் இவன் செய்யவில்லை என்றாலும் அகர்மத்தில் கர்மத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் என் சொரூபமானது எவ்வித செயலும் அற்றது, அசங்கமானது. ஆகாயம் அகர்மம். எக்ஸாம்பிள் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆகாயம், இந்த இடைவெளி அகர்மம், அது செயலற்றதாக இருக்கிறது. அதற்கு உட்பட்ட இந்த பொருள்கள் யாவும், நாம் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து யோனி பேதங்களும் உடைய இவைகளெல்லாம் இயங்கி கொண்டு இருந்தாலும் அது எந்த விதமான இயக்கமும் அது தடை செய்கிறதும் கிடையாது. யாரும் வேண்டாம், அதாவது பூமி இது சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா நீ சுழல வேண்டாம்னு சொல்லிட்டு அது தடுக்கவே இல்லை. அது எல்லாவற்றிற்கும் அது இடம் கொடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் அதை இடம் கொடுத்தாலும் அது என்ன செய்யுது? அசங்கமாகவே இருக்கிறது. அகர்மத்தில் கர்மத்தை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இப்பொழுது நாம் கர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் நம்மளுடைய சொரூபம் அசையாமல் இருக்கிற நான் என்பது அசையாமல் அப்படியே இருக்குது. நமக்கு நினைவு தெரிந்து நம்ம கண்ணாடியில் பார்த்துருப்போம், நம்மளுடைய முகத்தை பார்த்துருப்போம், நம்ம தலை செய்வி இருக்கலாம். ஆனால் இன்ன வரைக்கும் அப்பொழுதும் நான் என்பது, இப்போ நான் தான் சின்ன பையனாக இருக்கிறேன், நம்ம தலைவாடுறேன், செய்கிறேன், ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது இப்பொழுது இந்த வயசுக்கு வந்திருக்கேன். அந்த உடல் இப்பொழுது இருந்ததா? மாறிக்கொண்டே வந்து விட்டதல்லவா? இப்போ இந்த ஏஜுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அந்த நான் என்பது இதுவரைக்கும் மாறிடுச்சா? நமக்கு நான் என்பது மாறவே இல்லை, அது அப்படியே இருக்குது. இந்த உடல் மாறியது, நாம் இருக்கும் இடம் மாறியது, நம்ம கூட சேர்ந்தவர்கள் அதிகமானார்கள், நம்மால் விளைந்தவர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமானார்கள். இதையெல்லாம் மாறுபட உடைய இந்த கர்மம் எல்லாம் நிகழ்ந்தது. நான் என்பது நிகழ்ந்ததா, மாறியதா, மறைந்ததா? ஒரு க்ஷணமேன மறைந்ததா? அது இல்லவே இல்லை. அதுதான் அகர்மம். அதற்கு உட்பட்ட அதனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த செயல்கள் உடையது எல்லாமே கர்மம். அப்போ அகர்மத்தில் கர்மமாகத்தான் எப்பொழுதும் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் செய்கிறது அதுக்கு நம்ம உணர்றதே இல்லை. அந்த அகர்மத்தை, அதாவது செயலற்ற அந்த நான் என்கிற அந்த உணர்வை நாம் அறிவது என்பதே இல்லை. நாம் அறிந்து கொண்டு இருப்பது எல்லாம் இந்த கர்ம செயல்களைத்தான் நாம் செய்துக்கிட்டு இருக்கோம். இவைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் அவன் ஏவப்பட்டவனாக, அர்ஜுனன் கேட்குறான், எதற்கு நான் வேண்டாம் என்று சொன்னாலும் எதனாலோ உந்தப்பட்டவனாக நான் கர்மத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். துரியோதனன் கேட்டால் அதை சொன்னோம் இல்லைங்களா? நன்மையை எடுத்து சொல்கிறாரு.
அது சொல்லும்பொழுது துரியோதனன் சொல்கிறான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ தர்மங்கிட்ட சொல்லு. அவன் கேட்பான், எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் என்னவோ ஒரு சக்தி என்னை உந்துதல் ஏற்பட்டு இச்செயலுக்கு உட்படுத்துகிறதே தவிர இதற்கு எனக்கு ஏன் இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செய்கிறதெல்லாம் நற்செயல் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கெல்லாம் தீங்காக தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. திருடனுக்கு என்ன வேணும்? எல்லோரும் வசதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக உறங்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய செயல் நடக்கும் இல்லைங்களா? மருத்துவருக்கு என்ன வேண்டும்? எல்லாரும் நோயாளியாக இருக்க வேண்டும். வியாபாரிக்கு என்ன வேண்டும்? எல்லாரும் பசிதாகம் உடையவனாக இருக்க வேண்டும். அவரவர் தன்மையில் அதன் தர்மம். ஆனால் எல்லாருடைய சுய தர்மம் எது அப்படின்னு கேட்டால், நான் என்பது யாருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டால் இந்த மாற்றங்கள் எல்லாமே மாறும் என்பதைத்தான் இந்த செயலில் செயலின்மையை காண், செயலின்மையில் செயலை காண் என்று அவர் சொன்னார். சும்மாவே இருந்து கொண்டு இருக்கின்ற தனது சொரூபத்தில் நான் எனது என்ற அகங்காரத்தை நாம் வைத்து நான் தான் செய்கிறேன், நான் தான், என்னால் தான் இவைகள் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சூரியன் விழித்த பிறகு இருள் மறைந்து விடுவது போல இங்கே ஒரு சூரியன் இருக்கிறான். அவன் எப்பொழுதும் ஒளிந்து கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு மறைவு என்பதே இல்லை. அந்த சூரியனை, அந்த ஆத்ம சூரியனை ஒரே ஒரு முறை உணர்ந்து கொண்டால் உதயம் அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஸ்தமனம் என்பதே கிடையாது. தான் ஆத்மா, தான் பிரம்மம் என்று எப்பொழுது ஒருவன் உணர்ந்து கொண்டானோ அதன் பிறகு அஸ்தமனம் என்பதே அவனுக்கு கிடையாது. எத்பாவம் தத்பவதி, எதை உணர்ந்து கொண்டானோ அவன் அதுவாக ஆகிறான் இல்லைங்களா? அப்போது அந்த சூரியன், அந்த ஆத்ம சூரியன், அந்த நித்திய சூரியனை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு மீண்டும் பிறப்புங்கிறது இல்லை. அதனை உணர்ந்து கொள், இந்த அகங்காரம் மமகாரத்தை விடு என்று கூறுகிறார். இதை உணர்ந்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நித்திய சூரியனாகிய அந்த ஆத்ம ரசக்கட்டி, அந்த ஆத்மாவை தான் என்று உணர்ந்து கொண்டால் அதன் பிறகு என்ன நிகழும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. வினைப்பயனில் பற்றற்றவனாய், நித்திய திருப்தனாய், எதையும் சாராதவனாய், கர்மத்தில் ஈடுபட்டாலும் அவன் கர்மம் செய்கிறவன் அல்ல. இதை உணர்ந்து கொண்டால் நான் அப்படிங்கிற அந்த இறைவன்தான் உண்மை, மற்றதெல்லாம் தோற்ற மாத்திரமாக உள்ளது, பொய்யாக உள்ளது. கண்ணை மூடிக்கொண்டால் அத்தனையும் மறைந்து விடுகிறது. இப்போ காதை அடைச்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் கேட்கறதில்ல. மூச்சரைச்சாலோ அல்லது சமாதியில் போனாலோ இல்லை தூக்கம் இருந்தாலோ உலகம் என்பதே இல்லாமல் போகிறது. ஆனால் உண்மையாக இருப்பது போல் ஒரு பாவத்தை மாயை நமக்கு ஏற்படுத்தி வைக்கிறதுனால நமக்கு இவ்வளவு நஷ்டங்கள் ஏற்படுது. இந்த நஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த ஆத்மா தான் என்று உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் என்ன ஆகும்? நித்திய திருப்தனாக, எப்பொழுதும் திருப்தி உடையவனாக, எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது உண்மை, அது உண்மை, இது பொய் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளை எல்லாமே நீங்கி சமமாக எங்கும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த செயலில், அதாவது அந்த நிஷ்டையில் ஈடுபடுபவன் அவன் உண்மையானவனாக, அதை அறியாதவன் அதை அறிந்து கர்மத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவன் கர்மத்தை செய்தவன் அல்ல அப்படிங்கிறது சொல்றார். ஆசையற்றவன், மனதையும் உடலையும் அடக்கியவன், உடைமைகளை துறந்தவன், வெறும் உடலால் வினையாற்றுபவன் பாபத்தை அடைவதில்லை. நேற்று நம்ம சொன்னோம், வெறும் உடலால் வினையாற்றுக. இருக்கக்கூடிய பாவ செயல்கள், அதாவது உலகம் என்பது அசத்தியம் என்று உணர்ந்து கொண்டு இந்த உடலும் உண்மை அல்ல, இந்த மனதும் உண்மை அல்ல, இதன் செய்யக்கூடிய செயல்களும் உண்மை அல்ல, இறைவன் மட்டுமே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த தன்மையை உணர்ந்தவன் அவன் செத்தாரை போல் தெரிந்து கொண்டு இருப்பான். அதாவது செத்த பிணம் நடமாடி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அதற்கு ஏதாவது தேவைப்படுமா? எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அதான் நீருக்குள் மூழ்கியவனுக்கு அந்த இடத்துல என்ன வேணும்? மூச்சு தான் வேணுமே தவிர இந்த உலகத்தை கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுபோல் இங்கே இவனுக்கு என்ன இது தேவைப்படுகிறது, இவனுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாமே அனித்தியம் என்று உணர்ந்த பிறகு எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் அப்படிங்கிறதோ, தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றோ, தவிர்க்க வேண்டும் என்றோ
அவனுக்கு எதுவுமே ஆகாது, எதுவுமே தேவைப்படாது. அது தேவைப்படாத பொழுது அவன் எப்படி இருப்பான்? வெறுமையாக இருப்பான், வெறுமையாக இருப்பான். அதாவது உடல் அற்றவனாக இருப்பான், உடல் அற்றவனாக இருப்பான். அப்போ எப்படி இருப்பான்? இலகுவாக இருப்பான். அப்போ முன்னாடி சொன்னது போல பூமி மாதா வந்துட்டு கேட்டா இல்லையா, என்ன கேட்டா? பாரமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஜீவன் முக்த நிலை தான் அவளுக்கு வேண்டும். இலகுவாக சுற்றக்கூடிய, பாரமற்று இருக்கக்கூடிய, பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பாரம்னா என்ன பாரம்? மனதின் பாரம். இவைகளெல்லாம் உண்மை என்கிற பாரம். இவைகளெல்லாம் அனித்தம் என்று உணர்ந்து கொண்டு பாவ புண்ணியங்களில் இருந்துட்டு விடுபட்டு நாமத்தான் இருக்கிறோம். எந்த வகையிலும் நமக்கு மாற்றாக இந்த உலகம் என்பதும் இல்லை, இந்த உலகம் உண்மையாகவும் இல்லை என்று நாம் உணர்ந்து எப்பொழுதும் நாம் ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத நாம் இப்போ இப்படி சொல்கிறோம். அதை வந்துட்டு அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லி, அதனால் நீ போர் செய்ய கடவாய், நீ வினையாற்ற கடவாய், நீ கடமை செய்ய கடவாய், நீ இப்படி உணர்ந்து கொண்டு நீ செயல்பட்டால் உன்னை கர்மம் தொற்றுவது என்பதில்லை. நான் குருவை அழித்தேன், மாமனை அழித்தேன், மைத்துனனை அழித்தேன், அண்ணனை அழித்தேன், தம்பியை அழித்து விட்டேன், அப்படிங்கிற உனக்கு துன்பம் என்பதெல்லாம், அந்த உறுத்தல் என்பதெல்லாம், அந்த நடுக்கம் எல்லாம் உனக்கு ஏற்படாது. நீ உண்மையை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானியை பற்றி திரும்பவும் வர்ணித்து சொல்லும் பொழுது, தற்செயலாய் கிடைப்பதை அவன் ஏற்றுக்கொள்வான், இதுக்குன்னு பிரயத்தனப்பட மாட்டான், என்னது தான் வேணும் அப்படின்லாம் வந்துட்டு பிரயத்தனப்பட மாட்டான். நம்ம சாமிகள்லாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ கஞ்சி தான் வச்சுருக்கோம், அந்த என்னங்க சாமி அப்படின்னா சரி அப்படி எதுவுமே அவர் வந்துட்டு ஒதுக்கவே மாட்டார். இப்போ இதுதான் இருக்கு, சரி ஓகே சாமி எதுவும் செய்யலை, வெறும் சுண்டல் தான் வச்சுருக்கோம் கொடுத்தோம், சரி ஒன்றும் இல்லை. அவருக்கு இந்த இது தான் வேணும், இது தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு கிடையவே கிடையாது. ஞானியர்களுக்கு வந்து அதாவது நிறைய குரு பூஜைக்கெல்லாம் நம்ம போயிருக்கிறது உண்டு. அப்போ சாமி பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் நாங்கள் பாய் பெட்ஷீட்டு ஃபேனு கீழே எல்லாம் தேடிக்கிட்டு ஓடி போய் இதுக்கு இடம் பிடிச்சிக்கிட்டு தட்டிக்கிட்டு ரொம்ப பண்ணுவோம் நாங்கள். அதுவும் நான் ரொம்ப பண்ணுவேன், ஃபேனு கீழே தான் நான் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி. ஆனால் சாமி அப்படி இல்லை, அவர் அப்படியே வெளியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வருவாங்க, அப்படி பார்ப்பாங்க. அந்த மேலே ஒரு சால்வை ஒன்று வச்சுருப்பார், அதை எடுத்து அப்படி போடுவார், அவ்வளோதான் படுத்துக்குவாங்க. அந்த கொசு கடிக்குது அது இது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் ஏற்படும், என்னது கொசுவத்தி ஏற்றி வைக்கிறது, ஓடோமோஸ் எடுத்து அது வைக்கிறது இல்லாமல் ஓடோமோஸ் வேறு தவிக்கிறது, அதை வேறு போட்டு தேய்ச்சிக்கிறது, இதெல்லாம் ஆகாததெல்லாம் செய்துக்கிட்டு அப்புறமா வந்துட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப படுக்கிறது. காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. முடியாது, ஏன்னா அப்பொழுதுதான் தூக்கம் வரும். அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கொசு கடிகள் அப்படியே இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் அவர் இந்த ஞானியர்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல. இன்னது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு போதும், இந்த கையே அவங்களுக்கு பெரிய பெட்டு, அதை அப்படி வச்சுக்கிட்டு அவங்க படுத்தாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுக பொருள்கள் எனக்கு இருந்தால்தான் ஆட்சி, இல்லை என்றால் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அதை எதிர்பார்ப்பது என்பது இல்லை. ஏன் எதிர்பார்க்கலன்னா, இவைகளெல்லாம் அனித்தியமானது, உண்மையானது கிடையாது. உண்மையானது அல்லாததை அதாவது காணல் ஜலம், இப்போ பாலைவனத்தில் நீர் பார்க்குறோம், உண்மை என்று கருதுகிறோம், ஆனால் கிட்ட போனால் ஒன்றும் இல்லை. ஆனால் தண்ணி இருந்த ஒரு சொட்டாவது அங்கே நினச்சதா? இப்போ நம்ம வெயிலில் வந்துட்டு தார் ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே தகிக்குது, வண்டி போகிற வண்டியெல்லாம் அதில் நல்லா தெரியுது, நீரோட்டம் போலவே இருக்கிறது. ஆனால் ஒரு சொட்டு நீராவது அங்கே இருக்கிறதா என்ன? நினைப்பதற்கு இருக்கா என்ன? இல்லவே இல்லை. ஆனால் உண்மை போல் இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, ஆனால் உண்மையில் இல்லவே இல்லை. அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தால் நம்மளுக்கு வந்துட்டு காணல் ஜலம் அப்படிங்கிறது தெரியுது. கயிற்றில் பாம்பு அது போல தான், வெளிச்சம் வந்தவுடன் அங்கேருந்து ஓடி போயிடுச்சா, அதற்குள் வந்து மறைந்து விட்டதா அப்படின்னா ரெண்டுமே நிகழலை. பாம்பு அதற்குள்ளும் மறையலை, அது வெளியும் ஓடலை, வெளிச்சம் வந்த பிறகு அது அப்படியே இருக்கிறது. அதுபோல் இங்கே ஆத்மா தான் என்று உணரக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு பூகம்பம் நிகழ்ந்து விட்டதா என்ன? உண்மை எதுன்னு தெரிந்து விட்ட பிறகு இங்கே ஒரு அமைதி சாந்தம் தான் ஏற்படுமே தவிர ஆஹா ஓஹோ என்ற மாற்றங்கள் எல்லாம் ஒன்றுமே ஏற்படாது. அதனால தான் ஞானியர்களுடைய தன்மை இப்படி இருந்தார், இப்போ இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கே தவிர, மற்றபடி எல்லோரும் போலவும் தான் அவரும் இருக்கிறார். நீங்கள் என்ன அவரை ஸ்பெஷலாக வந்துட்டு ஞானின்னு சொல்கிறீங்க, அவர் வந்துட்டு இறைவனுக்கு ஒப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. ஏனென்றால் இறைவன் வந்து சமமாக
அவன் தன்னைத்தானே வந்துட்டு மிகைப்படுத்தி கொண்டோ தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டோ அவன் இருக்கிறதில்ல. அவன் சமமாக இருக்கிறான். யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல. யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல. நம்ம வந்து இப்போ புராணங்கள் எல்லாம் படித்தோன்னா அம்பாள் தான் வந்து இந்த உலகத்தை படைத்தாள் அப்படின்னு சொன்னால் அவள் காரண பிரம்மம்னு பேர். அதற்கு உட்பட்ட ஈஸ்வரன், பெருமாள், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அம்பாளுக்கு, அதாவது காரண பிரம்மத்திற்கு இவர்கள்லாம் காரிய பிரம்மங்கள். இப்போ ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்தால் சிவம்தான் உலகில் பெரியது அப்படின்னு சொன்னால் அவர் காரண பிரம்மம், மற்ற அனைவரும் காரிய பிரம்மங்கள். இப்போ விஷ்ணுவிடம் சென்றால் அவர் தான் எல்லாம் உலகத்தையே வந்துட்டு காத்தருள்பவர் அப்படின்னு சொன்னால் அவர் காரண பிரம்மம், மற்றவர்கள்லாம் காரிய பிரம்மங்கள். அதுபோல் அங்கே ஈஸ்வரன் காரண பிரம்மமாக இருந்து கொண்டால் ஜீவராசிகள் எல்லாம் காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உண்மையை உணர்ந்து கொண்டால் அங்கே ஈஸ்வரன் என்பதோ இங்கே ஜீவன் என்பதோ இந்த பேதம் மறைந்து அங்கே சமமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை நாம் என்று உணரும் பொழுது இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. பற்றிலனாய் முக்தனாய் ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தினவனாய் கடமையை யஞமாக செய்பவனுடைய கர்மம் முழுதும் கரைந்து போகிறது. நேற்று நம்ம வந்துட்டு யஞத்தை பற்றி நம்ம வந்துட்டு பேசணும். அதே தான் திரும்பவும் இந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறாரு. அவன் எப்படி இருக்கிறான்? பற்றற்றவனாய் முக்தனாய் ஞானத்தை கைவரப்பற்றவனாய் உறுதிப்படுத்தியவன், ஞானத்தை உறுதிப்படுத்தியவனாக கடமையை, அதாவது செய்கையை செய்து கொண்டிருந்தாலும் அந்த செய்கை அவனுக்கு, அதாவது அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் அவனுடைய செயல்கள் யாவும் யஞத்திற்கு ஒப்பாகவே வந்துட்டு மாறுகிறது. அந்த யஞத்துக்கு ஒப்பாக மாறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னவாக இருக்கிறது என்றால், அங்கே யஞமாக இருக்கக்கூடியதும் இறைவனே, அந்த ஹவிஸும் இறைவனே, அதற்கு தலைவனாக இருப்பவனும் இறைவனே, அந்த யஞத்தை நடத்துபவனும் இறைவனே. சகலமும் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு சொன்னால் சகலமும் பிரம்மமாக இருக்கிறது. அங்கே பிரார்த்தனை செய்யக்கூடிய எனக்கு என்னது வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த யஞத்துக்கு தலைவனும் அவனாகவே இருக்கிறான், அந்த யஞத்தை நடத்துபவனும் அவனாகவே இருக்கிறான், அந்த அவிசு பொருள்கள் எல்லாம் இருக்கிற அதுவும் இறைவனாகவே இருக்கிறது, அந்த அக்னியும் இறைவனாக இருக்கிறது. சகலமும் அங்கே இறைவனே, அங்கே இருப்பது தனையன்றி வேறொன்று இல்லை. உப்பு பொம்மை வந்துட்டு கடல் ஆழம் பார்க்க போனால் என்னவாகும்? நான் ஆழத்தை கண்டு வரப்போகிறேன் என்று மூழ்கினால் அது கரைந்துவிடும். அதுபோல் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது பிரம்மம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவன் உப்பு பொம்மை போல அவன் அப்படியே கரைஞ்சிருவான். அவனுக்கு அதன் பிறகு தேவை என்பதே இல்லாமல் ஆகும். அவன் நினைத்தாலும் அவன் நினைப்புக்கு உட்பட்டு ஒரு பொருள்கள் வந்தாலும் அவனை உதாசீனமாகத்தான் சொல்வான். ரிபுகதையில் வந்துட்டு சாமி அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பாடல், ஈனமிலா சமாதியில் இருமையின்றி ஏக பரிபூரணாய் இருப்போனாகி ஊனமிலா சமாதியில் விழித்திருக்குங்காலை உலகத்தில் உதாசீன விருத்தி மேவி மான அவமானங்கள் எவையுமின்றி மைத்ரேயி முதலான குணம் நிறைந்து தீனமுறா கம்பீர சுபாவமாகி திகழ் ஜீவன் முக்தன் ஆனேன் ஐயா. நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சிஷ்யன் சொல்கிறான், இப்படி உதாசீன விருத்தி மேவி திகழ் ஜீவன் முக்தன், அதுவும் தீரனாக திகழ் ஜீவன் முக்தன் ஆனேன் ஐயா அப்படின்னு தன்னுடைய இருப்பு நிலையை வந்து குருவின் இடத்துல வந்துட்டு எடுத்து சொல்கிறான். அந்த தன்மையை தான் நீ அடைய வேண்டும், அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். மானசீகமாக செய்யக்கூடிய செயல்களுக்கும் பொருளை கொண்டு செய்யக்கூடிய செயல்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பொருளை கொண்டு ஒரு யாகத்தை நடத்துகிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு பொருள் என்பது இல்லை. ஆனால் இவனிடத்தில் என்ன இருக்கிறது? மனம் இருக்கிறது. அந்த மனதை எல்லாம் எது தேவை எது தேவையில்லை என்ற இருமைகளையும், இரண்டையும் இன்பமும் துன்பையும் அந்த இருமைகளை கடந்தவனாக எல்லாவற்றையும் அவன் யஞத்தில் நம்ம வந்துட்டு அதாவது நெய்யை விடுகிறோம், ஆனால் அக்னியாகத்தானே மாறுகிறது.
அக்னியாகத்தானே மாறுகிறது. அதுபோல் மனதில் உள்ள அழுக்கை எல்லாம் நீங்கிய பிறகு மனமானது என்னவாகிறது? ஆத்மஸ்வரூபமாக ஆகிறது. ஆத்மஸ்வரூபமாக மனம் ஆகிறதா என்றால் ஆத்மஸ்வரூபமாக மனம் ஆகவில்லை. அந்த மனதில் உள்ள அழுக்கு எல்லாம் நீங்கும் பொழுது மனம் அப்படிங்கிறதே நீங்கி விடுகிறது. அங்கே எஞ்சியது என்னவாக இருக்கிறது? ஆத்மா மட்டுமே இருக்கிறது. அக்னியில் இடப்பட்ட நெய் அக்னியாக மாறிவிடுகிறது போல இங்கே ஜீவபாவம் அப்படிங்கிற இந்த தன்மை மறையும் பொழுது எஞ்சியதாக இருக்கக்கூடிய ஆத்மனே தன்னைத்தானே அவன் வெளிப்படுத்திக் கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்துட்டு பொருளை கொண்டு செய்யக்கூடிய யஞத்தை விட மனதில் உள்ள அழுக்கை நீக்குவதால் ஏற்படக்கூடிய அந்த யஞம்தான் மேலானது. அதுதான் உண்மையானது. இப்போ அதாவது நான் ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஆனந்தத்தை அனுபவித்தோமா, அந்த ஆனந்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தோமா அப்படிங்கிறதான் பெருசு. ஏன்னா வெள்ளக்கட்டி இருக்குது, வெள்ளம்னு சொன்ன இது இல்லை. அந்த வெள்ளத்தை சிறிதாவது நாம் உண்டு, ஓ வெள்ளம் இதுதானா, அது இனிக்கும் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். அதுபோல் ஆத்மா என்று வெறுமனே சொல்லி கொண்டு இருப்பதாலோ இதுதான் ஆத்மா என்று சுட்டி காட்டுவதனாலோ அங்கே ஒன்றும் பிரயோஜனம் என்பதே இல்லை. அந்த ஆத்மா தான் அப்படிங்கிற அந்த உணரும் தன்மையில் அப்பொழுது ஏற்படக்கூடிய அந்த போதம், அந்த ஆனந்தம், அந்த அமைதி, அந்த சாந்தம் மீண்டும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் செய்கை நடந்து கொண்டே இருக்கும். செய்கை நடந்து கொண்டே இருந்தாலும் அதன் மேல் பற்று என்பது இல்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பொருளையும் விரும்பாது, ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்ளாது. எதையும் தள்ளத்தக்கதாகவோ எதுவும் கொள்ளத்தக்கதாகவோ அது இல்லாமல் மனமானது சமபாவனையாக இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு சிதப்பிரஞன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயத்தில் அதை பற்றி சொல்வார். ஞானத்துக்கு ஒப்பானது தூய்மை தரும் தன்மை வேறு எதற்குமே கிடையாது. இறைவன்தான் இப்போ ராமா அப்படிங்கிற ஒரு சொல், இந்த ஒரு சொல்லுக்கு நிகரான தன்மை இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. ஏன்னா ராமா அப்படின்னு சொன்னால் பிரம்மத்திற்கு ஒப்பான வார்த்தை. ரா அப்படின்னு சொன்னால் பிரம்மம், மா அப்படின்னு சொன்னால் மாயையின் வசப்பட்டவன் அல்ல, மாயைக்கு அதீதமாக இருப்பவன், மாயை என்பது இல்லாதவன். அப்போ அந்த ராமா என்பதற்கு பொருள் என்ன? பிரம்மம். ஆனால் அது வேறுபடுத்தி ஒரு பக்தனுக்கு விஸ்வாமித்திரருக்கு இவருக்கு ஒரு புற்றிலிருந்து வந்தார் வால்மீகிக்கு சொல்லக்கூடியது என்ன? ராமன் என்று கூட அவருக்கு வேடுவனாக இருந்தார். ராமா என்பது கூட அவர் வாயில் நுழையவில்லை என்பதனால் இவர் நாரதர் என்ன செஞ்சால் மாறா என்று சொல்லு அப்படின்னு சொன்னார். மாறா என்பது அவருக்கு ஈஸியாக இருந்துச்சு. மாறா ராமா, அது போக போக ராமா என்று அந்த வேடுவன் அவன் கவித்துவம் மிகுந்தவனாக மாறிவிட்டான். ஸ்லோகங்கள் இயற்றுபவனாக, ஒரு உபநிஷத்து ஒரு காவியம் இயற்றுபவராக மாறினார். அந்த ஒரு மந்திர சொல் அப்போது அந்த சொல் அவராக ஆகிவிட்டார். அந்த சொல் அவரை, ஒரு சொல் இருக்கிறதுன்னா அந்த சொல்லை நாம் பற்றுகிறோம், அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த சொல், அந்த ராமா என்கிற சொல் அவராகவே ஆகிவிட்டார். இப்போ ஆத்மா என்றால் நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணர்ந்து கொண்ட பிறகு வேறுபாடுகள் என்பது நிகழாது. வேறுபாடுகள் நிகழாத பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் என்பது இல்லாமல் அங்கே அமைதியும் சாந்தமும் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைய தினம் எனது மனைவி சொன்னாங்க ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ நான் தான் முதலில் பேச வேண்டுமா அப்படின்னு. பேசுவதற்கு என்ன? நீ தான் முதலில் பேச வேண்டும். என்ன செய்தார ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். அவங்க வணக்கம் சொல்கிறத விட்டுட்டாங்களா, அவருக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வணக்கம் செய்து விட வேண்டும். அது சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, வணக்கம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு முன்னாடியே நாம் இணக்கமாக இருந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் தான் முன்னாடி சொல்லணுமா அப்படின்ற அந்த வேறுபாடு தன்மைகள் எல்லாமே இந்த ஆத்மா என்பதை உணர்ந்து கொண்டால் அது சகலமும், அதாவது எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது, அது நானாகவும் தானாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வேற்றுமை பாவம் அகலும். அப்பொழுது உனது
தன்மை அங்கே வெளிப்படும் அப்படிங்கிறத பகவான் வந்துட்டு இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்லி முடிக்கிறாரு. கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய அஞ்ஞானத்தில் உதித்த உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞானவாளால் வெட்டி யோகத்தை கைக்கொண்டு பாரதா எழுந்திரு. இதை நீ வந்து கைவரப்பெற்றால் உனக்கு, அதாவது கடோபனிஷத்து சொல்கிறது போல் சாமிகளை நீங்கள் சொன்னாங்களே, உத்திஷ்ட ஜாக்கிரத பிராரப்த வரவுன் நிபோததக, எழுந்திரு விழித்துக்கொள், கருதிய கருமம் கைகூடும் வரை ஓயாது உடையுங்கள் அப்படின்னு சொன்ன ஓடியாடி உடைக்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறது, அதை சொல்லலை. இங்கே ஆத்மாவை அறிந்து கொண்டு ஆத்மாவாகத்தான் நாம் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்வதற்கு அதற்குண்டான செயல்கள் எல்லாம் என்ன, அந்த செயல்கள் கைவரப்பெற்று அதில் ஓயாமல் அந்த செயலை செய்து அதில் உறுதியோடு இருந்து ஞானத்தை கைவரப்பெற்று உன்னை நீ உயர்த்திக்கொள், அதாவது விடுதலை அடை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதை தான் வந்துட்டு பகவான் வந்துட்டு சொல்கிறார். இதை கைவரப்பெற்ற பிறகு பெறுவதற்காக நீ எழுந்து உனது கடமையை செய் அப்படின்னு இந்த 4வது அத்தியாயத்தில் உபனிஷத்தாகிய இந்த பகவத்கீதை இதோடு முற்று பெறுகிறது. நாளைய தினம் வந்துட்டு சன்னியாசி யோகம் நடக்க இருக்கிறது. வந்திருந்த அன்பர்கள் அனைவருக்கும் எமது குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.